நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருமலை தென்குமரி படத்தை ஏபி நாகராஜன் அவர்கள் எடுக்கிற சமயத்தில் கும்பகோணம் சுவாமிமலை வந்திருந்தீர்கள். அதுக்கு அப்புறம் எப்போது வந்தீர்கள்? உங்க ஊருக்கு 1973 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை வந்தேன். மேஜர் சுந்தாஜும் நாடகம் போட வந்தேன். கும்பகோணத்தில் நாடகம் போட வாய்ப்பு ஆசானுக்கு இந்த நேரத்தில் நான் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சினிமா துறையில் நீங்கள் நடிக்க வந்த காலத்தில் இந்த மண்ணை சேர்ந்த கும்பகோணத்தை சேர்ந்த பிரபலமானவர்கள் யாரானு இருந்தாங்களா? நான் நடிக்க வரும்போது அவர் திரைப்படம் எடுக்கிற வேலையை நிறுத்திட்டார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவர் தெரியும்னு தெரியல. இந்த உலக புகழ்பெற்ற பரதநாட்டிய மேதை பத்மா சுப்பிரமணிய தந்தையார் பிறந்தது இந்த மண்ணிலே. கே சுப்பிரமணியன் என்ற பெயர். இந்த பக்கத்தில் பாபநாசன் ஊர். இண்டஸ் வேலைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை எடுத்து ஆவணப்படம் எடுத்து உலக பேர் வாங்கின எஸ் கிருஷ்ணசாமி அவருடைய பிள்ளை. அவர்லாம் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள். இங்கிருந்து பம்பாய் போகிறாரு. பம்பாய் போய் புதுக்கோட்டையிலிருந்து போன ராஜா சாண்டோ அவர் கீழே வந்து இவர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. ஊமைப்பட காலம். அதுக்கப்புறம் வந்து இங்கே சினிமா ஆரம்பிக்கிறாரு. பேசும் படம் துவங்கின காலகட்டங்களில் 1931 முதல் பேசும் படம் தமிழில் வருது. 34 எம்கே தியாகராஜ பாகவதர் அவர்களை விட்டு பவளக்கொடி என்ற படத்தை எடுத்தவர் உங்கள் ஊர் கே சுப்பிரமணியம் அவர்கள். கதாநாயகியாக நடித்தவர். அந்த அம்மா வந்து எஸ்டி சுப்புலட்சுமின்னு பேர். அந்த எஸ்டி சுப்புலட்சுமி நடிகை வந்து உங்கள் ஊருக்காரர் 2வது மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு 1000 ரூபா சம்பளம். இந்த டைரக்டர் கே சுப்பிரமணியத்துக்கு 500 ரூபா சம்பளம். இப்படி எடுக்கப்பட்டு 50 பாட்டு எடுக்கப்பட்ட படம் பிச்சுட்டு ஓடிச்சு பவளக்கொடி. இது வந்து 1934. ஒரு ஆண்டு விட்டு 36 பக்த குசேலான்னு படம் எடுக்கிறாரு. குசேலம் கதையை. பாபநாசம் சிவம்னு இந்த பெரியவங்கள உட்காந்துருப்பீங்க. பாபநாசம் சிவன் மிகச்சிறந்த பாடலாசிரியர். பாபநாசம் சிவம் வந்து அதை குசேலம் வேஷம் போட்டு நடிக்கிறார். இது 36. 37 பால யோகினின்னு ஒன்று தீண்டாமை சாதி பெரிய சொல்லக்கூடிய பட்ட பால யோகினின்னு படம் எடுக்கிறார். அது ஒரு பேபி சரோஜான்னு ஒன்று. குழந்தைக்கெல்லாம் அந்த கடலில் பேபி சரோஜான்னு பேர் வைப்பாங்களாமா. அதுக்கு அடுத்த படம் சேவா சாதனம் ஒரு படம் எடுக்கிறாரு. திருச்சி ஏரியாவில் ரயில்வே அதிகாரியாக இருந்த எஃப்ஜி நடேசையர் ஒரு வேஷம். நம்ம உலகப்போல் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இந்த சேவா சதனத்தில் அறிமுகமாகிறார் உங்கள் ஊர் சுப்பிரமணியம் மூலமாக. அதுக்கு அடுத்த படம் தியாக பூமி. கல்கி அவர்கள் எழுதின படம் 1939 தியாக பூமி வருது. இந்த படத்தை வந்து என்ன துரதிருஷ்டவசமாக பெருசாக ஓடலை. வேற வழி இல்லாமல் இவர் ஒவ்வொன்றா விற்கிறார். படம் எடுத்த ஸ்டுடியோ வைக்கிறார். அந்த ஸ்டுடியோ வந்து எஸ்எஸ் வாசன் வாங்குறாரு. அப்புறம் தான் நீங்கள் பார்த்த சந்திரலேகா அவையாரில் அந்த இடத்துல இருக்கார். இப்போ அது பூரா பார்சன் காம்ப்ளெக்ஸ் ஆகி போச்சு. பார்க் ஹோட்டல் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் 1941 எங்கள் காலத்தில் கனவு கண்ணி டிஆர் ராஜகுமாரி எல்லாம் உங்கள் பக்கத்தில் லேடி தான். என்ன சிரிக்கிறீங்க? டிஆர் ராஜகுமாரி கனவு கண்ணி தெரியுமா? 1946 ராஜகுமாரி அப்படின்னு எம்ஜிஆர் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த அம்மா அப்படியே மீன் கண்ணோட சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய கே சுப்பிரமணியம் அவர்கள். உங்க பள்ளி பருவத்தில் உங்களை கவர்ந்த ஃபேவரைட் ஹீரோ யாருன்னு சொல்ல முடியுங்களா? உலக அளவில் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஆள் நம்முடைய சிவாஜி. நம் காலத்திலே இனி ஒரு சிவாஜி இந்த மண்ணிலே பிறக்கப் போவதில்லை என்று நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவன் போடாத வேஷம் கிடையாது, பேசாத தமிழ் கிடையாது. 1954 வணங்காமுடின்னு ஒரு படம் வந்துச்சு.
இந்த பக்கத்துக்காக ஏகே வேலன் அவர்கள் ஒரு புலவர் வந்து அதுக்கு வசனம் எழுதினார். சிவாஜி சாவித்திரி நடித்த படம். சிவாஜி மேலே இந்த அம்மாவுக்கு காதல் ஏற்பட்டு நாளாக சிவாஜிக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு லைக்கிங் வந்தது. அந்த விஷயம் தெரியுது. ஒரு இளவரசியை வந்து லவ் பண்ணுற தப்புன்னு தெரிஞ்ச உடனே எம்கே ராதா தான் ராஜாவாக இருப்பார். அவர் சிவாஜி பார்த்து, சித்திரசேனா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய ராஜகுமாரன் தான் இளவரசியை லவ் பண்ணோம், நீ ஒரு சாதாரண சிற்பி, தயவுசெய்து மறந்துடு அப்படிங்கும்போது நம்ம ஏகே வேலன் ஒரு டயலாக் எழுதிப்பார். அரசே, என்னை கண்டம் கண்டமாக வெட்டி இந்த மண்ணிலே புதைத்தாலும் அந்த மண்ணிலே இருந்து முளைக்கும் ஒரு புல்லுக்கும் அந்த உணவு இருக்கும் அரசேனா. தூக்கிடாவனே, தூக்கில் போடுறான். உடனே இவருக்கு தூக்குன்னு முடிவாகி போகும். அம்மாக்காரிக்கு விஷயம் தெரியுது. நேராக அரண்மனைக்கு போகிறான். ஆராய்ச்சி மணி அடிக்கிறான். அடித்து சபையை கூட்டுறான். இந்த மாதிரி சபை கூடுது. ஐயா ராஜா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் யாரோ சாதாரண பொண்ணு நினச்சிருந்தோம், இளவரசி தான் வேஷம் போட்டு வந்திருக்கா, மன்னிச்சுங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னொடனே சரி தூக்கு வேண்டாம், நாடு கடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சரி நாடு கடத்தவொன்னு உத்தரவு போடுறார். உடனே சிவாஜி அந்த ரிமாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வருவான். சிங்கம் மாதிரி வருவான். மகனே, நீ சுதந்திர பறவையாடா அப்படின்னு. என்னம்மா சொல்கிறீர்கள்? ஆமாம், நீ நாடு கடத்தப்பட்டிருக்கிறாய். யாருடைய கட்டளை? மன்னன் கட்டளை. மன்னன் கட்டளை. இந்த கட்டளைகளின் நீதி எங்கே இருக்கிறது தாயே? நான் பிறந்த பொன்னாட்டை விட்டு போ என்று கூற இவர்கள் யார்? சங்க தமிழ் முழங்கும் சிங்க திருநாட்டை விட்டு போ என்று கூற இவர்கள் யார்? பூமணக்கும் பொதிகை தென்றல் என்னை வெறுத்ததா? உடல் சுருக்கும் குற்றாலத்து அருவி என்னை வெறுத்ததா? புல்தரையும் விஷப்பூண்டு முழங்க இடைக்கும் இடமளித்த தலைமகள் மட்டும் என்னை தாங்கவதற்கு மறுத்தாளா? அம்மா, உள்ளே கள்ளம் வைத்து உதட்டிலே தேன் பூசி வஞ்சம் தீர்க்கும் நஞ்சினும் குடியோ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தீர்ப்பாகி விடுமா? வானத்தை முட்டும் மலை சரிந்தாலும் வையம் மதுரப்பாடம் கடல் எதிர்த்து விழுங்கினாலும் ஒப்பமாட்டேன். அன்று இமயத்தின் உச்சிலே கொடியற்ற சென்றான் ஒருவன், கடலுக்கு அப்பால் வெற்றி துணர்த்த சென்றான் மற்றொருவன், கங்கை கொண்டான் கலிங்கத்து பரணி கண்டான் என்றெல்லாம் விருது பெயர் கண்டோர் என் முன்னோர். அவ்வழியே வந்த நான் புகழம் தேடி ஓடுவதா? ஓடுவதற்கு ஒரு நீதிமன்றமா? சரித்திரம் கண்ட தமிழகம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய முதுவையகம், வந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்த புண்ணிய பூமி, தான் பெற்ற மைந்தனை அனாதியாக விரட்டியது என்று அவதூறு செய்யாதீர்கள். என் பச்சை ரத்தத்தை வேண்டும் என்றால் எடுத்து பருகுங்கள். என் உடலை வேண்டும் என்றால் கண்டம் கண்டமாக வெட்டினார் பிறந்த மண்ணோடு மண்ணாக புகைத்து விடுங்கள். ஆனால் இதன் தாயகத்திலிருந்து மட்டும் என்னை விரட்டாதீர்கள் அம்மா, என் தாயகத்திலிருந்து மட்டும் விரட்டாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலைஞர் அவர்கள் ராஜா ராணி படத்தில் சாக்ரட்டிஸ் ஒரு கேரக்டர் எழுதினார். இந்த சாக்ரட்டிஸ் வந்து கிமு 4-5ஆம் நூற்றாண்டு இடையில வாழ்ந்த ஒரு கிரேக்க பகுத்தறிவுவாதி. இப்போ பகுத்தறிவுவாதம் பேசி மக்களை கெடுத்தான்னு சொல்லி அவனை கடைசியில் விஷம் சாப்பிட்டு சாவடிச்சிருவாங்க. இது அந்த ஊரக நாட்டுடைய கரு. என் வாத்தியார் தான் அதில் வந்து சாக்ரட்டிஸ் நடிச்சிருப்பார். 24 வயசு பையங்க, என்னமா ப்ரொனோஸ் பண்ணியிருப்பான் தெரியுமா? ஏற்றமிகு ஏதன்சு நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாற்றமெடுத்த சமுதாயத்திலே நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். பச்சை ரத்தம் பாய்ந்தோட கச்சை கட்டி களம் செல்லும் காளையர்களே, வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாளும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாத தீரர்களே, நான் தரும் அறிவாயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவு, அறிவு அகிலத்தின் அணையாத ஜோதி, அதை தேடி பிடிக்க என் உயிர் நிமினியோர்களே, உங்கள் எல்லோரையும் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வந்தோடனே மெடிடேஷன் கேரக்டர் இந்த வார்த்தை ஜாலம் பண்ணி இப்போ வாலிபர்களை மயக்கிறான் அப்படின்னு அந்த மெலிட்டஸ் குற்றஞ்சாட்டான். அது சொல்றான், மெலிட்டஸ், உன்னுடைய அளவுக்கு மீறிய கற்பனை கவிதைகளாலும் அனிட்டஸின் மேதா விலாசத்தாலும் கவர முடியாத காடைகளை நான் கவருகிறேன் என்றால் அப்பெருமை எனக்கல்ல, என்னையும் ஏதன்ஸ் நகரத்தையும் வாழ்விக்க வந்த அந்த கொள்கைகளுக்கு அந்த பெருமை. சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்றி வானம்பாடிகள் போல் வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல, வளம் குறையாத கருத்துக்கள், தரம் குறையாத கொள்கைகள், இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள். அழகு மொழியால்
அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்கின்றார்களே, அவர்களையே கேட்கிறேன். அம்மொழி எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவே, அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே. பேசி பார்க்கட்டுமே அவர்களும். பாவம், பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள். சொன்னா பகுத்தறிவுங்கிற பேரால விஷம் தோய்ந்த வார்த்தைகளை பேசி மக்களை பாதிச்சுட்டான், கெடுத்துட்டான்னு சொல்லி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டும்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கும். எங்களுக்கு கடைசியாக என்ன சொல்லுகிறீர்கள் கிரீட்டோ கேட்பான். புதிதாக என்ன சொல்ல போகிறேன், உன்னையே நீ அறிந்து கொள். எதையும் ஏன், எப்படி, எதற்காக என்று கேள். அப்படி கேட்டதால் தான் இந்த சிலை வெடிக்கும் சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். இதையே உனக்கும் இவ்வுறவுக்கும் நான் கூற விரும்புகிறேன். இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உளமாற மனதார நினைத்தால் அவர்கள் என்னை மன்னித்து விடட்டும், அவர்கள் என்னை மன்னித்து விடட்டும். ஏ ஜெகமே, சிந்திக்க தவறாதே, சிந்திக்க தவறாதே. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய்ன்னு 1954 கலைஞர் அவர்கள் வசனம். இதுக்கு என் வாத்தியார் தான் உயிர் கொடுத்தான். அப்புறம் சக்தி கிருஷ்ணசாமி 1956, 57 வீரபாண்டி கட்டபொம்மன் நாடகம் போட்டான். கட்டபொம்மன் நிறையா நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அது நாடகமாக அவங்க கிட்டத்தட்ட 100 நாடகம் ஓடி 100 நாடகத்துக்கு பிறகு தான் அதை வந்து படமாக எடுத்தாங்க. புதுக்கோட்டை மன்னா வந்து நம்ம விகே நடிப்பார். பேனர் மன்னா வந்து ஜாவர் சீதாராமன் வெள்ளக்கார தோரையாக நடிப்பார். கிளைமேக்ஸ் காட்சியும் தெரியும். புதுக்கோட்டை மண்ணை காட்டி கொடுத்து இவருக்கு கையில் விலங்கு மாட்டி கொண்டுட்டு வரும். நம்ம சிங்கம் வரும். உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள், உட்காருங்கள். அகம் அழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும், அல்லது எட்ட பெரும் கொண்டை மானம் என்னுடைய பிறவாதிருந்தால் உமக்காவது அகம் உண்டாகாமல் இருந்திருக்கும். நல்லவனை திட்டாதே, நன்றாக சொல், நாய்களை திட்டாதே என்று தோரே அவர்களை நாய் ஒன்றுதான் நன்றி உள்ள பிராணி, அதைத்தான் சொல்றான் அவன். இருந்தாலும் அதை சொல்வதற்கு இவன் யார்? ஆமாம் ஆமாம், அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிமை இவனுக்கு உரிமை ஏறின. எட்டப்பா, ஈனமொழி பேசாதே, நாவை எடுத்தறி. வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விளையற்றன்றாய், வீணனை வணங்கினாய், வேண்டியதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கொம்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் அண்ணாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். ஆனால் நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். எனவே உனக்கு கேடு சூழ்ந்தும் இனச்சத்து எங்கு ஒன்றித்தான் இருக்கும். ஆகவே என் பேச்சுக்குத்தான் நம்முடைய மதிப்புண்டு, ஏற்படும் உனக்கு இழிவன்று, காரணம் உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்துக்கு உட்பட்டவன். அவன் பேச்சு கேட்டு மட்டும் வீழாதே, அவன் கத்தி பாய்ச்சலும் கலங்காதே. நான் இன்று கூறுவது உனக்கு மட்டுமல்ல, நம்மோடு சிங்கங்களாய் பிறந்து இதோ புலங்குகளாய் துணி நிற்கும் அத்தனை ஈனர்களுக்கும் மாணவத்த மலைகளுக்கும் கூறுகிறேன். கூறுவதில் தூ காரியம் முடிகிறேன். சொல்லும் போது தூணி துப்புனாரு ரத்தம் ஸ்ரீதர் வந்து இந்த மாதிரி ஆளுக்கு போய் கடாமுடாலாம் எழுதின சிக்கலாய் போடணும்னு அவர் கொஞ்சம் விவரமாக தான் இருந்திருக்காரு. அமரதேவன் ஒரு படம் 1956 வந்தது. கோயம்புத்தூர் டைமண்ட் தியேட்டரில் அந்த படம். சின்ன பையன் மருதமலைக்கு டூர் போயிட்டு வரும்போது அது மத்தியானம் சைக்கிள் இருந்ததுனா சைக்கிள் உள்ள விட்டா டிக்கெட் கொடுப்பாங்க. அதை விட்டு போய் அந்த படம் பார்த்தேன். ஒரு படித்து வேலையில் பட்டதாரி சிவாஜியை தொப்பி வச்சிருப்பாரு, கிழிஞ்சு போன சட்டை பேண்ட்டு டக்குன்னு பண்ணியிருப்பார். சாவித்திரி ஒரு மில்லு முதலாளி பொண்ணு ஏதாவது வீட்டில் கோச்சிட்டு வீட்டை விட்டு ஓடியாந்துச்சு. ஒரு கடற்கரையில் ஓட்ட பஸ் இருக்கும். அந்த ஓட்ட பஸ் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்குவோம், லவ் பண்ணுவாங்க. தேன் ஒன்று வண்டு மாமரவை கண்டு திரிந்தரைந்து பாடுவதேன் ரீங்காரம் கொண்டுணும் இப்படிலாம் அவங்க டூயட் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வட்டத்துக்கு சமாதானமாகி சாவித்திரி வீட்டுக்கு போயிடும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போய் சிவாஜிக்கு கடந்த காலம் நிகழ்ச்சியெல்லாம் மறந்து போகும். இப்போ இவரும் போய் சாவித்திரியோட மில்லில் வேலை பார்ப்பார். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை ஆகி போய் அடிச்சு போட்டுருவாங்க. அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். உடனே நம்ம சிவாஜி தொழிலாளி தூக்கிப்பார், கையில் எடுத்து போவார். அதான் போஸ்ட் அந்த காலத்தில் எடுத்துட்டு உள்ளே போவார். நம்பியாரும் சாவித்திரி இருப்பாங்க. நீயா அப்படின்னு. நான் தான் தொழிலாளி, பிறந்த நாட்டை பொன்னாடாக்க பாடுபடும் பாட்டாளி. ஏன் விழிக்கிறீர்கள்? நீங்களும் மனிதர்கள் தானே, மனிதர்களை மனிதர்களாக மதிக்கும் மனப்பானை உள்ளவர்கள் தானே. குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், இவைகளை தடுத்து நிறுத்தும் மாற்றல் இதுவரை யாருக்கும் இருந்ததில்லை.
குற்றம் செய்தவங்களிடம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் வரவில்லை, நீதியை போதிக்கவே வந்திருக்கிறேன். மனைவியின் பரிதாப நிலைக்காக உங்களிடம் 10 ரூபாய் கேட்க வந்தான். அவனுக்கு நீங்க செய்தது என்ன? உடலையும் உதரத்தையும் உங்களுக்கு காணிக்கையாக்கி இரவு பகலாக உழைத்த இந்த உழைப்பாளி கண்டது என்ன? உங்களுக்கு இருக்கும் உரிமை உணர்ச்சி இவர்களுக்கு கிடையாதா? உங்களுக்கு இருக்கும் பாசம், நேசம், அன்பு, இன்பம் எதுவும் இவர்களுக்கு கிடையாதா? நீங்க செய்திருக்கும் இந்த அக்கிரமத்துக்கு காரணம் என்ன? சாவித்ரி, கவலைப்படாதீங்க, விசாரணை செய்யும். விசாரணை செய்ய வேண்டியது நீங்கள் அல்ல. நீங்கள் அனுபவிக்கும் இந்த சுகத்துக்கு யார் காரணம்? நீங்கள் நடமாடும் இந்த சுகபோபாதை யாரால் நிர்மாணிக்கப்பட்டது? நீங்கள் இதற்கெல்லாம் நீதி தேவன் பதில் சொல்லும் காலம் விரைவில் அறத்தான் போகிறதுனா உன்னை டிஸ்மிஸ் செய்கிறேன்னா செயற்கரிய செயல். வேற என்ன செய்ய போறீங்க? எனக்கு உத்தியோகம் கொடுக்க போறீங்க. இது ஸ்ரீதர் அவர்களுக்கு அவருடைய வசனத்துக்கு என் வாத்தியார் உயிர் கொடுத்தான். அதுக்கப்புறம் சரஸ்வதி சபதம் படம், என்ன படம் கல்வியா செல்லமா வீரமா எது பெருசுன்னு போட்டி வச்சு ஒரு படம் எடுத்து சில்வர் ஜூப்ளி சந்து பந்தெல்லாம் ஓடின படம். அதில் கலைவாணி அருள் பெற்ற வித்யா சிவாஜி நடிப்பார். மகாலட்சுமி அருள் பெற்ற மகாராணியா கேஆ விஜயாவும், பார்வதி அருள் பெற்ற சேனாதிபதியா ஜெமிகேசன் நடிப்பாங்க. இந்த மகாராணிக்கு சேனாபதிக்கு இவன் அடங்கவே மாட்டேங்கிறான் வித்யாபதினு இவனுக்கு சங்கிலி கட்டி யானை காலில் இடம் விடுங்கடா அப்படின்பாங்க. அதுதான் கிளைமாக்ஸ். எங்க வாத்தியார் ஏபிஎன் டைலாக் எழுந்தார். மன்னவனும் நீயோ இவ்வடநாடும் உனதோ உன்னை அறிந்தோயாம் தமிழை ஓதினோம் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான் ஒரு ஆசுகவி. உன்னை போல் அதிகார ஆணவம் கொண்ட ஒரு அரசன் அரைபாயும் கடலை காட்டி கண்டீராய் இவ்வாழியும் எமக்கடிமை என்றானாம். அதற்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் உமக்கடிமை நீரோ எமக்கடிமை என்றானாம். அம்மொழியை பொன்மொழியாக கொண்டு சூழலைக்கிறேன், மண்ணும் விண்ணும் அறிய கூடுகிறேன், எண்ணும் எழுத்தும் அன்னை கலைவாணியை பாடுமே அல்லாது காக்கை கழுகு தின்னும் மனித சடலத்தை பாடாது, கல்வி செல்வத்திற்கு அடங்காது, வீரத்திற்கு அடிபணியாது, உன் மிரட்டலும் நடக்காது. அப்படி மிரட்டினால் சொற்றெரிக்கும் என் சொல்லுக்கு உன் உயிர் தப்பாதுமா. இதெல்லாம் 1965-66 இப்படி அத்தனை ரைட்டர் பேனா பிடிச்சி அடுக்குமொழி இருந்தா யார் எழுதினாலும் சிவாஜி தான் உயிர் கொடுத்தாங்க, வேற யாரும். இன்னொரு நடிகன் இந்த மண்ணிலே பிறந்து சிவாஜி போல் வசனத்துக்கு உயிர் கொடுக்கவே முடியாது. முடிந்துவிட்டது, அந்த சகாப்தம் முடிந்து விட்டது. அந்த மனிதனோடு மகா கலைஞனோடு நான் 15 படங்களில் நடித்தேன். அவர் எல்லா வேஷம் போட்டு பார்த்துக்க. பாபு படத்தில் ஒரு ரிக்ஷாக்காரனை போட்டு பிச்சைக்காரனா தாடி ஓட்டிட்டு வருவார். அப்புறம் சிவன் வேஷம் போட்டார், முருகன் வேஷம் போட்டார், மகாவிஷ்ணு வேஷம் போட்டார், பல ராஜாக்கள் வேஷம் போட்டு, கள்ளர் வேஷம் போட்டு, எந்த வேஷம் போட்டாலும் ஒரு நாள் கூட அந்த 15 வருடத்திலே சிவாஜி ஒட்டிய அந்த மீசை ஒரு இடத்துல லேசா திறந்து நான் பார்த்ததே இல்லை. தலைக்கு கிரீடா வச்சு பிக்கு வச்சிருந்தாரு. இந்த ஓட்டில் லேசா உறிஞ்சி வந்துடுச்சு, பின்பக்க பிக்கு கழண்டு போச்சு, போட்ட ட்ரெஸ் போட்டு துணி கீழே விழுந்துடுச்சு, சொல்லவே முடியாது. இன்னொரு நடிகன் ட்ரெஸ் பண்ண நடிகன் யாருமே வர முடியாது. பாடி லாங்குவேஜ்ங்கிறீங்க. இந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆமா, உடம்புல இருக்கிற சர்வ அங்கமும் நடிக்கும், அப்படி ஒரு நடிகன். அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், டேய் நடிகனுக்கு ஒரு வேஷம் கட்டுறதாண்டா முக்கியமான விஷயம். இந்த வேஷத்தை போட்டுட்டேன்னா அது 50% மார்க் வந்துடணும். அப்புறம் நடிக்காம போயிட்டு போம். யாரு வேடானா அப்படின்னு பார்த்தா அசல் வேடமா இருக்கணும். மரமேறாளா பார்த்தா ஐயோ அப்படியே இருக்கணும். வேஷத்தை நீ போட்டு 50% மார்க் நீ நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர். 1974 எங்கள் ஊரில் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சார் அவனாசிபேட்டில். அப்புறம் நான் முன்னே சொன்னேன் 1000வது நாடகத்தை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தார். என்னுடைய 100வது படத்தினுடைய 100வது நாள் விழாவிலே சிவாஜி கலந்து கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் செய்தார். ஒரு 3 ஆண்டு இடைவெளியில் எங்கள் வீட்டு அம்மா கூட்டி போயிருந்தேன். பார்த்துட்டு உள்ளே போனோடனே ஏய் உட்கார அப்படின்னாரு. கவுண்டரை, நம்மெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம் ஆக்டர் தான், உலகம் நம்மளை மறந்துடுச்சா? நம்ம யார்கிட்ட ஞாபகம் இருக்கு? எல்லாம் மறந்துட்டாங்க. சிங்கப்பூர் போனேன், என்ன ரசனை. ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பாரு மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாத பட்டுக்கோட்டையான் பாட்டம் போட்டான்னு கொண்டாடிட்டாண்டா. அத்தனை பேரு 5000 ரூபாய் 2 சாதம் பண்ணிட்டாங்க.
இந்த கட்டபொம்மனை போட்டாங்க. கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வேடிக்கை, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. கட்டபொம்மச்சின்னு போட்டான். சேரெல்லாம் உடைச்சிட்டானுங்க. இந்த பக்கத்தில் தங்க பதவி பாட்டு போட்டு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் போட்டான். கொண்டாடிட்டாங்கடா கொண்டாடிட்டாங்கடா. உங்க அண்ணனை, உங்க அண்ணன் ஏண்டா அங்க சாகல, வந்துட்டேன்டா, நான் எப்படி முடிய போறேனோ தெரியலடா. கவுண்டர ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, 30 வருஷம் வாழ்ந்து சம்சாரமா இருந்தா கூட 3 நாளைக்கு மல மூத்திர வழி கஷ்டப்படுவான். அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு போகக்கூடாது, படத்தை பொட்டுன்னு போயிடணும். நம்ம சாதிக்கார ஒருத்தன் விஸ்வநாத் தாஸ்னு பேரு, பிரமாம நாடகம் பண்ணுமா. 59 தடவை சிறை போனவன், நாட்டு விடுதலைக்காக 59 ஜெயிலுக்கு போனவன். அவன் வந்து ஒற்றவாடை தேட்டரில் நாடகம் போட்டுக்கும் போது மயில் மேலே உட்காந்து நடிச்சிருக்கும் போதே செத்து போயிட்டான். உங்க அண்ணனுக்கு அந்த மாதிரி சாவு வரணும் வேண்டிக்கிறாடே, இந்த மாதிரி சாவு நினைக்கணும். நாம் நினைக்கிற மாதிரி அமைதா வாழ்க்கையில், நான் நினைக்கிற மாதிரி என்ன நடக்குது. அந்த மாமனிதன் போய்விட்டான். அவருக்கு செவாலியை விருது கொடுத்த போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இத்தனை மொழிகள் இருந்து 30-35 நடிகர்கள் வந்து பாராட்டு விழா வந்திருந்தாங்க. சுகாசினிலாம் கம்பெனி பண்ணும்போது, சார் நீங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய டைம் எடுத்துக்காதீங்க, 3 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் முடிங்க. 3 நிமிஷம் வேண்டாமா, 2 நிமிஷம் 47 செகண்டில் முடிச்சிடுறேன். பள்ளி படிப்பு இல்லை, பரம்பரை பெருமை இல்லை, இளமையில் வறுமையை இருக தழுவியவன் ஆயினும் கலையுலகின் நாயகி கலைவாணி ஆசியனை வரமாய் பெற்று திரையில் வரலாறு படைத்திட்டான். ஒரு சான் முகத்தில் 1000 பாவம் காட்டி சிம்ம குரலில் தீந்தமிழ் வசனம் பேசி அவன் படைத்த பாத்திரங்கள் திரையில் அசைகின்ற ஓவியங்கள். கர்ணனாக, கட்டபொம்மனாக, சிவாஜியாக, செங்குட்டுவனாக, அரிச்சந்திரனாக, அசோகனாக, அப்பராக, 5ஆம் ஜார்ஜாக, பாரதியாக, பொற்கை பாண்டியனாக, வாகுசியாக, வாஞ்சியாக அவன் ஏற்ற வேடங்கள் எங்களுக்கு பாடங்கள். நடக்கும் நடையில் 400 வகை காட்டினான். மரமேறிக்கு ஒரு நடை, மனோகரனுக்கு ஒரு நடை, சக்தி சுட்டதடா பாடலுக்கு ஒரு நடை, போனால் போகட்டும் போடாவுக்கு ஒரு நடை. மொத்தத்தில் நவரசங்களையும் நமக்கு நவராத்திரியில் காட்டிவிட்டான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று மானுட வரலாறு தொடர, சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்று திரையுலக வரலாறு தொடரும். வாழ்க சிவாஜின்னு சொன்னேன். அந்த மாதிரி என்னென்னும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா வணக்கங்க. சொல்லுமா. உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகரை பத்தி மிக அழகா, எங்களுக்கு தெரியாத எவ்வளவு விஷயத்த சொன்னீங்க. கதாநாயகன் இருந்தா கண்டிப்பா கதாநாயகி இருப்பாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொழி அழகி சரோஜா தேவி, அஞ்சலி தேவி, சாவித்ரி, நாட்டிய தாரகை பத்மினி, இப்படி எத்தனையோ கதாநாயகிகள்லாம் இருந்திருக்காங்க. உங்களுக்கு உங்க சின்ன வயதுல, ஏன்னா இப்ப அண்ணி இங்க இருக்காங்க, உங்களுக்கு சின்ன வயதுல பிடிச்ச கதாநாயகி எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா? நடிகையா நான் கொண்டாடிய பெண்மணி பத்மினி. சிவாஜி பத்மினி தான் எங்கள் காலகட்டங்களில் ஒரு ஜோடி. அதாவது தூக்கு தூக்கின்னு ஒரு படம், இல்லற ஜோதின்னு ஒரு படம், மங்கதேவன் ஒரு படம், கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரின்னு ஒரு படம், தங்க பதுமைன்னு ஒரு படம், இப்படி வரிசையாக அவன் புதையல்னு ஒரு படம். இந்த படங்கள் பூரா சிவாஜி பத்மினா எங்களுக்கு அதை பார்த்துட்டு ஒரு 3-4 நாளைக்கு கனவுல வந்துட்டே இருப்பாங்க. கனவுல அப்படியே வந்து துவக்கத்தில் வந்து அதுதான் வரும். விண்ணோடும் முகிலோடும் விளையாடு வெண்ணில வேணா அந்த பாட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கு. சுந்தரி சௌந்தரி நிரந்தரமே தூக்குதிக்கு ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி போயிட்டுருக்கு. சந்திரபாபு சிவாஜி ஒரு பாட்டு பாடி கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியில். இப்படி பத்மினி சிவாஜி வந்து நாங்கள் கொண்டாடிய ஒரு, அதாவது எங்களை பொறுத்தவரையிலும் கமலம்மாலாம் யாரும் தெரியாது. சிவாஜி பத்மினில ஜோடி. அவங்க மேலே சொர்க்கத்துக்கு போனால் கூட அவங்க ஒன்றா தான் போகணும். சம்சாரம்லாம் அவங்க வீட்டில் இருந்து போட்டு இப்படி ஒரு காலகட்டம். அப்போ என்ன ஆகி போச்சு, இந்த அம்மா எம்ஜிஆர் கூட படத்தில் நடிக்க போயிட்டாங்க. அவர் கோச்சுக்குவார். மதுரை வீரன் படத்தில் எங்கள் ஆள் அந்த பக்கம் பாதம் மாதிரி பால் மாதிரி போயிடுச்சு. பானுமதி நடிக்கிறாங்க கூட, பத்மினி நடிச்சோன்னே எனக்கு என்ன இது நீ இடம் மாதிரி போயிட்ட அப்படின்னு நம்ப மாட்டேங்க. 2 வருஷம் பத்மினி படம் பார்க்கவே இல்லை. நம்ம பார்க்கறது 15 பைசா, எவ்வளவு
15 பீடி காசு கூட ஜாஸ்தி, 15 பைசா, 15 MP இருந்தால் கூட நம்ம தனி ரசிகர்கள் தான். நீ வந்து இடம் மாதிரி போயிட்டு 2 வருஷம் நான் பத்மினி படம் பார்க்கவே இல்லை. பஞ்சக்கோட்டை பாலிபன்னு ஒரு படம் வந்து SS வாசன் அவர்கள் படம் எடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் உலக ரெக்கார்டில் பஞ்சக்கோட்டை வாலிபனில் வைஜெயந்திமாலாவும் பத்மினி ஆடின மாதிரி டான்ஸை உலக அளவில் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுறேன்னு ஓப்பன் பண்ணோம். பிசி ஆடுவாங்க 2 பேரும். இந்த ஷூட்டிங்கில் SS வாசன் பயங்கர குறைச்சல். இந்த 2 பொம்பளைகளுமே பெரிய டான்ஸ்காரிங்க. இப்போ நம்ம எப்படி யார் ஜெயிக்கிற மாதிரி பட்டத்தில் வைக்கிறதுன்னு பயங்கர குழப்பம். சரி எடுத்துகிட்டு இருப்போம், கடைசியாக முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஹீராலால் மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர். அப்பெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட் தான். ஒரு 10 நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வைஜெயந்திமாலா வந்து, சார் குட் மார்னிங் சார், அந்த நான் ஆடின பிட்டில் கொஞ்சம் பார்க்கலாமா சார் அப்படின்னு கேட்டோடனே, இடையில பத்மினி ஷூட்டிங் நடந்திருக்குல்ல, பத்மினி காட்ட மாட்டார், அது வெட்டி எடுத்துருவார். வெட்டி எடுத்துட்டு வைஜெயந்திமாலா ஆடின மட்டும் காட்டுவார். ஒரு வாரம் கழிச்சு பத்மினி, சார் நம்ம ஷூட் பண்ணல ஒரு பாதி சாங் ஆயிருக்குமா சார், அதை கொஞ்சம் பார்க்கலாமா சார் அப்படின்னு, வா பார்க்கலாமான்னு வைஜெயந்திமாலா பூரா வெட்டி எடுத்துட்டு நம்ம மட்டும் காட்டுவார். அப்படி முழுசா வந்து 2 பேர் காட்டவே இல்லை. படம் முடிஞ்ச உடனே சரி யாரு மேல கதையை முடிக்கிறது பிரச்சனை ஆயிப்போம், 2 கோச் குவாலிலன்ட்டு பாட்டு முடியும் போது இந்த மாதிரி லஸ்தரம் இருக்கு, ஜெமினி அறுத்து விட்டு அடானு கீழே விடுறது, அதோட முடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான பீஸ் வந்து இதில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தில்லானா மோகனா பார்த்துருப்பீங்க. திருவள்ளுவர் செல்வல மன்னவன் வந்து ஆடியிருப்பாங்க. அந்த நாட்டிய தாரகை உலக நாட்டிய பேரொழி ஒரே அம்மா தான். அந்த அம்மா ஒன்றும் தொட முடியாது. ஒரு நீண்ட இடைவெளி. அதுக்கப்புறம் வினீத்துன்னு சொல்லிட்டு பப்பி அம்மாவோட சொந்தக்கார பையன் கல்யாணம். நானும் சூர்யாவும் போனோம். போகும்போது நான் சின்ன வயசில் 1958 நான் வரைந்து வைத்த பத்மினி படத்தை பார்த்துட்டு சூர்யா பார்க்கும்போதெல்லாம், அப்பாப்பா இதை வந்து பப்பியம்மா கொடுத்துருப்பா அப்படின்னா, அது எதுப்பா அவங்க உயிரோடு இருக்காங்களே, எதுக்குப்பா நம்ம வரைஞ்ச படத்தை கொடுக்கணும், இல்லைப்பா கொடுத்துலாம்ப்பா அப்படின்னா. அன்றைக்கி அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போன பப்பியம்மா இருந்தாங்க, மேலே மேடையில் போடணுமா அப்படின்னாங்க. அம்மா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்க அப்படின்னா, சாரி கெஸ் பண்ண முடியல நீயே சொல்லிடு அப்படின்னாங்க. பிச்சு காட்டினேன். பொண்ணு விளையும் பூமின்னு 1958 ஒரு படம். BS ராமையா கதைன்னு நினைக்கிறேன், சாசனாமெல்லாம் சம்மந்தப்பட்ட படம். அந்த பொண்ணு விளையும் பூமியில் ஒரு நரிக்கொத்தி மாதிரி வேஷம் போட்டு பப்பியம்மா படம் நான் வரைஞ்சது. அந்த படத்தை காட்டோன்னே, ஏன்பா நான் இவ்வளோ அழகான இருந்தேன் நானுங்க, இல்லைம்மா இதை விட அழகாக இருந்தீங்கம்மா அப்படின்னா. அது ரொம்ப சந்தோஷம். அப்படி ப்ரெஸ்காரங்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துங்க சொல்லிட்டு பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துவாங்க. இது முடிஞ்சு ஒரு 2-3 ஆண்டு இடைவெளியில் சூர்யா கல்யாணம். மெகந்திக்கு வந்தாங்க, கல்யாணத்துக்கு வந்தாங்க, வாழ்த்துனாங்க. அது 4வது நாள் சூர்யாவோட ரிசப்ஷன் முடிஞ்சு 4வது நாள் நம்ம இறந்துட்டாங்க. இறந்தோடனே வளசரபாக்கத்தில் நினைக்கிற ஒரு வீட்டில் வந்து சோபனா வீட்டில் உடம்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் இங்கேருந்து போனேன். ஒரு பெரிய மாலை எடுத்துகிட்டு போனேன். கண்ணாடி பேழைக்குள் அந்த மேதை, மாபெரும் மேதை தூக்கி கொண்டு இருந்தாங்க. அந்த மாலையை போட்டு அப்படியே முகத்தை பார்த்து போனேன். இப்படி பளிங்கு மாதிரி முகம், எல்லாம் சாதனம் பண்ணி தெளிஞ்ச முகத்தோடைய படுத்துருந்தாங்க. அப்படியே முகத்தை பார்த்து அப்படியே திருப்பி பார்த்தேன். அங்கே ஒரு படம் வச்சிருந்தது, அது மேலே பூ வச்சிருந்தது, கீழே குத்து வைக்கிருந்தது. அந்த படம் நான் வரைந்த ஓவியம். 1960 ரஷ்யன் லாங்குவேஜில் பத்மினி நடித்தவங்க. பரதேசி அப்படின்ற படத்துக்கு பேர், ஓலக் அப்படின்னு அந்த ரஷ்யன் ஆக்டர் பேர். ரஷ்யன் மொழி நடித்து, அங்கே ஹிந்தியில் ராஜ் கபூருடைய திலீப் குமாரோட நடித்து, இங்கே தெலுங்கில் ராமராவ் நாகேஸ்வரன் நடித்து, தமிழ் எல்லாரோட நடித்து, பல்லாயிரக்கணக்கான படங்கள் நடித்து, பல்லாயிரக்கணக்கான வேஷம் பண்ணுங்க. நியூ ஜெர்சி போய் டான்ஸ் ஸ்கூல் வச்சு 15 வருஷம் நடத்துவாங்க. எத்தனை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, எத்தனை வெரைட்டி எடுத்திருப்பாங்க. எதுவுமே வேண்டாம், நான் செத்து போனால் சிவகுமார் வரைஞ்ச படத்தை மட்டும் அங்கே வெயின்னு சொல்லி அதை பார்த்தோன்னே நெகிழ்ந்து போய் விட்டேன்.
நம்ம மேலே வச்ச மரியாதை ஒரு 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 தாயினுடைய பாசத்தை நான் பரிவை நான் அந்த சூழ்நிலையை பார்த்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு அம்மா அப்பா தான் காரணம். பிள்ளைங்களை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு தான் பெற்றவங்க தேவை. ஆனால் அவங்களுக்கே ஒரு 60 வயசுக்கு மேலே ஆகும்போது அந்த பெற்றவங்களையே மதிக்காமல், உயிரோடுத்தவங்களையே மதிக்காமல் ஒரு பாரமாக நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயங்க? இந்த கி ராஜநாராயணன் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அது பாண்டிச்சேரிக்காரரு. அவர் வந்து கல்சல் காட்டு மன்னன், அவர் மாதிரி ஒரு எழுத்தாளரை பார்க்க முடியாது. இப்போ 86 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் இந்த மூத்தவர்களுடைய பெருமையை வந்து ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காரு. அது சொன்னால் சரியாக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராசா இருக்கிறாரு. இந்த ராசா என்ன பண்ணுறாரு, இந்த 80 வயசு 85 வயசு ஆகி போச்சுன்னா கை கால் உடனே மூக்கை சிந்திக்கிட்டு சளி சிந்திக்கிட்டு இருமி காரி கீழே துப்பிக்கிட்டு உடம்பெல்லாம் குளிக்காமல் உடம்பெல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் வரும். இந்த மாதிரி ஆளுக்கு பூமிக்கு பாரம். வீட்டுக்குள்ளே யார் வீட்டில் 80 வயசு தாண்டி ஆத்தா பாட்டி இருந்தால் கொண்டு போய் இந்த ஏற்காடு மலை மேலே கீழே போட்டுருங்க. நாய் நரி தின்னுட்டு போட்டு, காக்கா கடுவு தின்னுட்டு போட்டு, இந்த வயசானவர்களே வேண்டாம் அப்படின்னு ராஜா உத்தரவு போடாரு. உத்தரவு போட்டு ராஜாவுக்கு வயசு 30, ஞாபகம் வச்சுக்கணும். அவர் விவரமான ஆள் கிடையாது. உடனே ராஜா உத்தரவு போடான்னு எல்லாம் அள்ளிட்டு போய் வயசானது போய் மலை மேலே ஏற்காடில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு பையன் 16 வயசு பையன், அவன் தாத்தையை தூக்கி தோளில் போட்டான். இப்போ இந்த பையனுக்கு 16 வயசு, தாத்தாவுக்கு ஒரு 80 வயசு இருக்கும். ஏன்டா கண்ணு உனக்கு நான் வேண்டாமா அப்படின்னா, எப்படி தாத்தா வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா டேய் 10 மாதம் பையனா நீ இருக்கும்போதே உங்கள் ஒப்பனம்மா பஸ் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டாங்க. நான் தாண்டா தாய்க்கு தாயானு தாப்பவும் தாப்பனாந்து வளர்த்தேன். ஆமாம் தாத்தா அப்படின்னா. அப்போ என்னை வேண்டான்னு சொல்லியானா நான் எப்படி சொல்லுவேன்? ராஜா கொண்டே போடுன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன்னா, நீ வந்து உண்மையிலேயே என் மேலே பாசன்னு உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னென்னா, நீ மேலே போடுற மாதிரி போடு. மேலே போயிட்டு ராத்திரி 12 மணி ஆகுனா கீழே கொண்டாந்து நம்ம வீட்டில் நிலவரை இருக்குல்ல, நிலவரை கூட உள்ளே போட்டு மூடிட்டு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா போதும், நான் உள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்னு கொண்டாந்தால் 12 மணி ஆச்சு. கதவை திறந்தால் நிலவரை வச்சு மூடியாச்சு. இப்போ 2 நாள் கழிச்சு தை பொங்கல் வருது. பொங்கலுக்கு ஒரு விசேஷம். ராஜா ஒரு போட்டி வைக்கிறாரு. இந்த போட்டியில் ஜெயிச்சவங்க 1000 வராங்கன்னு அப்படின்னா என்ன பண்ணாங்க, ஒரு பனை மரத்தை எடுத்து நடு மரத்தில் ஒரு 5 அடி மரத்தை வெட்டிட்டு வந்து கீழே போட்டான். இந்த ஸ்கேல் எப்படி இருக்குது, அது ஸ்கேல் மாதிரி ரூல் பண்ணிச்சுன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது, எங்கேயுமே பெருசு இருக்காது, ஒரே மாதிரி இருக்கும். இந்த மரத்தில் அடிமரம் எது மேல் மரம் எது கண்டுபிடிச்சா 1000 வராகன் அப்படின்னானுங்க. எல்லாம் உங்கள் அம்மா ஆளு திணறாங்க, என்ன அப்படியே இருக்குது சைஸு, இது எப்படியா கண்டுபிடிக்கிறானுங்க. உடனே பையன் டக்குன்னு தாத்தா ஞாபகம் வச்சுது. நேராக உடனே தாத்தா இந்த மாதிரி ராஜா ஒரு பந்தயம் வச்சிருக்கிறாரு. எந்த பந்தயம் கண்ணு, இந்த மாதிரி நடு மரத்தை பணமரத்தை வெட்டிட்டு வந்து போட்டுட்டு இதில் அடிமரம் எது எப்படி தாத்தா கண்டுபிடிக்கணும். அது ஒன்றும் பெரிய வேலையில் இல்லை தாத்தா, அது ஒன்றும் சின்ன விஷயம் தான்ப்பா. என்ன பண்ணணும், எத்தனை சைஸ் நீளம் 5 அடி இருக்குன்னா ஒரு 6 அடி 6 அடிக்கு ஒரு தண்ணி தொட்டி கட்ட சொல்லும். தண்ணி தொட்டி கட்ட சொல்லி ஒரு 6 அடிக்கு தண்ணி விட சொல்லு. இந்த மரம் தூக்கி உள்ளே போடு. உள்ள போட்டு என்னங்க தாத்தாண்ணா, அடிமரம் கீழே போயிடும், மேல் மரம் மேலே இருக்குண்ணா. உடனே போனால் சொன்னால் வேகமாக தொட்டி கட்டினாங்க, 6 அடிக்கு தண்ணி விட்டாங்க, மரத்துக்கு விட்டா டொயின்னு கீழே போச்சு. உடனே மரம் வெட்டுன்னு இருப்பான்ல, ஏன்பா சரியா இருக்காப்பான்னா, ஆமாங்க ஐயா அது அடிமரம்னா. 14 வயசு பையன் 1000 மரம் வாங்கிட்டான். பயங்கரமாக கைது, சூப்பர் சூப்பர் கைதட்டினாங்க. அடுத்த நாள் ஒரு பந்தயம் வச்சாங்க. மனுஷன் வாசிக்காத மிருதங்கம் கொண்டுறியா, கை யார் வைக்கக்கூடாது, யார் வாசிக்கூடாது. மனுஷன் வாசிக்காத மிருதங்கம் கொண்டு வானோன்னா எல்லாம் திணிச்சிட்டு இருக்காங்க. நேராக பையன் வேகமாக ஓடுனா போய் தாத்தா என்னடா வச்சுருந்தேன், இன்னைக்கு ஒரு பந்தயம் வச்சுக்கேன், என்ன பந்தயம் வச்சுக்கணும். இந்த மனுஷன் வாசிக்காத மிருதங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம். என்ன தாத்தா எதை சொன்னால் பெரிய விஷயம் நினைக்கிறீங்க, அது பெரிய விஷயம் இல்லைடா. என்ன பண்ணுங்கிறேன்னா, இந்த தேன் ராட் இருக்குல்ல, தேன் ராட்டை தேன் கூடு. அந்த தேன் கூடு என்ன பண்ணுறேன், மிருதங்கத்தில் ஒரு பக்கம் வார அவுத்துரு, அந்த தோலை எடுத்துரு, உள்ள ஓட்டையாக இருக்கும்ல, இந்த ஓட்டைக்குள்ள இந்த தேன் ராடு தேன் கூட்டை அப்படியே ராணி தேயினியோட உள்ள வச்சிரு. ராணி தேயினியோட தேன் கூடு உள்ள வச்சா எல்லா தேனீக்களும் உள்ள போயிடும். டப்புனு மூடி தோலை போட்டு மூடி முன்னம்மா இல்லை டைட் பண்ணிட்டு ஒரே ஒரு சின்ன கொக்கி நீளமாக குச்சி வச்சுக்கோ, கம்பி நேராக வச்சு இதை எடுத்துகிட்டு போ, நேராக போய் அங்கே வச்சிரு அப்படின்னா. தம்பி வாசிக்க வேணானுங்க, லேசா தூக்கினா அப்படின்னுச்சு. என்ன தூக்கணுன்னே அது எல்லாம் உள்ளே கொட்டுன்னு சத்தம் வச்சு கீழே வச்சுட்டான். இல்லை ஷாக்கு, பழையபடி இன்னொரு பண்ணு அப்படின்னா தூக்குனா அப்படிச்சு கொடுத்தாச்சு. 1000 வராதுன்னு வாங்கியாச்சு. என்னடா மனுஷன் வாசிக்காமல் போய் சத்தம் வருத,
அப்படின்னு முடிஞ்சு போச்சு. 3வது நாள் சாம்பலில் கயிறு திரிக்கணும் அப்படின்னு நான். சாம்பல் எப்படி கை திரிக்குது? மணலில் கை திரிக்கிறதே கஷ்டம், சாம்பல் எப்படி அதிகம்னா அது தாத்தா தாத்தா படிவு கேட்டானா என்னென்ன ஆளா? அது ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா. தாத்தா என்ன தாத்தா உண்மையிலேயே நீ எவ்வளோ பெரிய ஆளா தாத்தானா? அதெல்லாம் உனக்கு என்ன விஷயம் கேளுனா சாம்பலில் வந்து கயிறு திரிச்சுன்னு கேட்குறாண்ணா. நீ என்ன பண்ணுற, இந்த வீட்டில் கொல்லைப்பட்டில் வந்து கிணறு இருக்குமில்ல, கிணறு தண்ணி சேர்ந்ததுக்கு கயிறு வச்சுருப்பாங்கல்ல, அது ஒரு 6 இங்கேருந்து கயிறு எடுத்துக்கோ, வெட்டிட்டு வந்து பெரிய வீட்டில் தாம்பாளம் இருக்கும், பிளேட் இருக்கும், அந்த தாம்பாளத்தில் வந்து அந்த பாம்பு பிடிக்கிற மாதிரி அந்த கயிற்று உள்ளே போட்டு ஒரு ஓரத்தை மட்டும் வெளியே வச்சுட்டு உள்ளே போட்டாச்சா விளக்கெண்ணெய் ஃபுல்லாக விட்ட உடனே விடிய வரைக்கும் இது ஊறி அந்த கயிறு வந்து பூரா எண்ணெய் உள்ளே இழுத்துடும். காலையில் எழுந்த உடனே நாங்கள் கொண்டு ஆடாமல் அசையாக கொண்டு போய் வச்சுட்டு அந்த முனையில் மட்டும் தீ பற்றி வை, நின்று எரியும், 4-5 மணி நேரம் எரியும். எரிஞ்சு பேர் பார்த்தா அந்த கணுக்கணுவா சாம்பலுக்கு. இதுதான் சொன்னான். சார் சொன்னேன் பாடபடி 1000 வடாக நடிச்சுட்டான். இங்கே வாடா உண்மையாக சொல்லு, என்ன வயசு? 16 வயசு. இத்தனை ஈதா கண்டுபிடிச்சா தப்பா நினச்சிக்காதுங்க, தாத்தா சொல்லி கொடுத்தாருண்ணா. ஏன்டா தாத்தா நீங்கள் தான் சொன்ன கொல்ல சொன்னீங்க அப்படின்னா, தாத்தா இருக்கிறாரா இருக்காண்ணா? அடாடா வயசானவங்கிறது வைரம் வைடூரியம் புஷ்பராக கோமேதகம், அவங்கள போய் கொல்ல சொன்னா படிக்கட்ட முட்டாளு. ஐயா இனிமேல் யாரையும் கொல்லாதீங்கப்பா, வீட்டில் வயசானதுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொண்டா எங்கிட்ட விட்டுருங்க, நான் காப்பாற்றேன், ராஜா காப்பாற்றாரா. இது மாதிரி உங்கள் வீட்டில் யார் வயசானவங்க இருந்தாலும் அவங்க வைரம் வைடூரியம் புஷ்பராகம் கோமேதகம் நல்லா வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் என்னை போன்ற இளைஞர்கள் ஒழுக்கமாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர், உதாரணத்தை சொல்லிக் கொடுத்தவர், அவருடைய எதிரிகளே ஏற்றுக்கொண்டவர், அவருடைய கலையுலகிலும் பொது வாழ்க்கையிலும் இன்றைய வரையும் கொடிகட்டு பறந்து கொண்டிருக்கிற அந்த மனித புனிதர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நீங்கள் 2 படங்களில் அவரோடு நடித்தீர்கள். காவல்காரன் என்ற ஒரு படம், இதயவேணி என்ற ஒரு படம். இந்த 2 படங்களில் நீங்கள் நெருக்கமாக நடித்திருந்தீர்கள். அவருடைய பண்புகளில் நீங்கள் உங்களை கவர்ந்த பண்பு எது என்று சொல்ல முடியுமா? அதாவது எம்ஜிஆர் அவர்களை பற்றி எதிரிகள் கூட மறுக்க முடியாத ஒரு விஷயம் அவருடைய கொடை பண்பு தான். டி நகரில் என்னுடைய வீட்டில் நான் மேலே பாத்ரூமில் குடிச்சிட்டு இருப்பேன். அந்த ஜனவரியாக பார்த்தோம்னா நேரு பின்னாடி, என் வீட்டுக்கு பின்னாடி மாம்பழம் எம்ஜிஆர் அவருடைய ஆஃபீஸ். காலையில் 8 மணிக்கெல்லாம் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் 8 மணிக்கு ஆஃபீஸ் வந்து இங்கே ஃபைல் பார்ப்பார். 10 மணி வரைக்கும் ஃபைல் பார்ப்பார். கோட்டை கிளம்பணும். கதவை திறந்தோடனே ஒரு 50-100 திமுன்னு உள்ள ஓடி வருவாங்க. அது நாம் ரொம்ப கௌரவிக்க வேண்டிய, மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு இனம். அது நாடோடிகளாக ஊராக போகக்கூடிய ஒரு இனம். அந்த கூட்டம் வந்து வேகமாக உள்ள ஓடி வரும். ஆண்கள் பெரும்பாலும் அரணா கயிறுக்கு கோவணம் கட்டியிருப்பாங்க. பெண்கள் வந்து மேலே துணி இருக்காது, ஜாக்கெட்டு கீழே பாவாடை போட்டிருப்பாங்க. ஒரு கண்ணங்கரையான குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகளை எப்போ குளிச்சதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மனுஷன் அப்படியே பட்டுமா இருப்பான், பழன்னு ஒரு பொன்மன செம்மல்னா அப்படி பொன் கலர் இருப்பார். அதாவது உருக்குன பொன் கலர் இருக்கக்கூடிய மனுஷன் போவார். வந்தோடனே ஒருத்தர் சாமி 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 இந்தாங்கன்னு கொடுப்பான். கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாமல் அந்த குழந்தை குடிக்கலையே அசிங்கமாக அப்படி வாங்குவேன். எனக்கு மேலே பார்ப்பேன், மாடியில் பார்த்தா தெரியும் அந்த குழந்தை இப்படி வாங்கிப்பார். வாங்கும்போது அசூசியாவோ இப்படி இல்லாமல் அப்படியே ஒன்றும் நெடியாமல் அந்த குழந்தை கையில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சுவார். அது நிறைய பேசுவார். என்ன பேசான்னு தூரத்தில் கேட்காது. எனக்கு என்ன இங்கேருந்து ஒரு 200 அடி தூரம் கேட்காது. போகும்போது இந்த குழந்தைய அவன் தான் கை நீட்டுவான், இவர் கொடுக்க மாட்டார். சாமி கொடுத்துருங்க அப்படிமா அந்த குழந்தைய கொடுப்பான். கொடுத்தோன்னே பாக்கெட்லேருந்து எடுப்பார். எடுத்தால் ஒரு சலவை நோட்டு, 100 ரூபா நோட்டு, 10,000 ரூபா இனிமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிடுவார். அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த அப்படின்னா அப்படி ஒரு கடவுளை நேரில் பார்த்தோமே அவர் சந்தோஷப்படுவாங்க. பண்ணிட்டு கதவை திறப்பாங்க. அப்புறம் ஷூட் போவார். அதாவது இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் இது தானம் பண்ணுறது அவர் என்ன பண்ண நான் கூட பண்ணுவேன். இப்போ பசங்க சம்பாதிக்கணும் நான் கூட தரணும், அது முக்கியம் இல்லை. 1940களில் எம்ஜிஆர் 2 சட்டை வச்சிருக்கிறாரு. உள்ள முண்டா பனியன் போடுறாரு, கீழே பட்டாப்பட்டி அண்டர்வர் 2, கீழே வேட்டி, மேலே மல்ஜிப்பா. இந்த மல்ஜிப்பா ஒன்றை போட்டுட்டு ஒன்றை இவரே துவைச்சு அப்படியே நைட்டில் காய போட்டு காலையில் சொம்புக்குள்ளே சூடாக கறியை போட்டு இவரே இஸ்திரி போட்டுட்டு அதை போட்டுட்டு ஒன்று பஸ்ஸில் போவார், நடந்து பால் டாக்ஸ் ரோட்லேருந்து நியூட்ரஸ் நடந்து போவார். அதாவது துணை நடிகர் லெவல் இருக்கார். அப்போ பாக்கெட்டில் 10 ரூபா இருக்குது. நேராக நியூட்டன் ஸ்டுடியோ போனால் தியாகராஜ பாகவதர் உச்சத்தில் இருக்கார். 1940 தியாகராஜ பாகவதர் வந்து அசோக் குமார் என்ற படத்தில் ஹீரோ.
அசோக்குமார் ஹீரோ நடிக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் போகிறார், வேஷம் கேட்க போகிறாரு. பார்த்த உடனே என்ன மாதிரியே செவேண்டு காண்டா பையன், பலப்பலந்து காண்டா, அப்படியே என்ன பார்க்க எனக்கு எதாவது வேஷம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது, இந்த அசோக்குமார் கதையில் இந்த அசோக்குமாரிய சித்தி வந்து இவர் மேலே ஆசைப்பட்டு இந்த பையன் மாட்டான்னு சொல்லும்போது, ஒரு சூழ்நிலையில் அவள் வந்து சித்திக்காரி இந்த பையனை வற்புறுத்தும் போது அப்பா வந்துடுவான். அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு உன் பையனை கெடுக்க பார்க்கலான்னு சொன்னோடனே எதிர்கேள்வி கேட்பான், அப்பங்காரன் இவன் கண்ணை நோண்டி எடுத்துரு அப்படின்வான். அந்த கண்ணை நோண்டி எடுக்கிற பணியை ஒப்படைக்கப்பட்டது எம்ஜிஆர் இடத்துல. எம்ஜிஆர் எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். அது கூட என்ன பண்ணுவார்னா, அவர் தானாக வந்து கண்ணை நோண்டாமல் ஒரு அசிஸ்டண்ட் விட்டு இந்தப்பா அவர் கண்ணை எடுத்துப்பான்னு சொல்லி அவர் தான் சொன்னார். நான் கூட நேராக அவர் கண்ணை எடுக்கணும்னு சேர்ந்தேன், கலைஞர் சொன்னார். இல்லை ஒரு அசிஸ்டண்ட் வச்சு அந்த கண்ணை எடுத்து அவ்வளவு சின்ன வேஷமெல்லாம் எம்ஜிஆர் பண்ணிய காலகட்டங்களிலே ஸ்டுடியோக்கு போனால் ராஜகுமார் மாதிரி இருக்கப்பா, உனக்கு எப்படிப்பா சின்ன வேஷம் கொடுக்குறது சாரின்றாங்க. அங்கேருந்து கோல்டன் ஸ்டுடியோ போகிறாரு. அங்கே போகிறக்குள்ளேயே பஸ் ஏறி வேர்த்து ஒழுகி தொடச்சிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே போனால் சான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. இடையில ஒருத்தன் வரான், அண்ணே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணே அப்படின்னு. இவருக்கே வேலை இல்லை. அந்த 10 ரூபாயிலே இந்த மனிதன் 3 ரூபாய் அன்றே தானம் செய்தான். அதுதான் சத்யபாமா தாய்ப்பாலிலே இருந்து வந்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரைப்படங்களில் பல தெய்வீக கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை உண்டா? அதே சமயம் கடவுள் மறுப்பாளரான தந்தை பெரியாரை வந்து எப்படி பார்க்குறீங்க? என்பதை தனிப்பட்ட முறையிலே நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். இங்கே இருக்கிற யாரையும் நான் வற்புறுத்தவில்லை. கடவுள் நம்பிக்கைங்கிறது கற்பு மாதிரி ரொம்ப பர்சனல் விஷயம். இந்த உலகத்தை படைத்து இத்தனை ஆயிரம் ஜீவராசிகளை படைத்து மர செடி கொடியும் பறவைகளை விலங்குகளையும் படைத்து நீர்வாழ் மிருகங்கள் நிலத்துள்ள மிருகங்கள் எல்லாத்தையும் படைச்சது ஏதோ ஒரு சக்தி இருக்கணும் அல்லவா? அந்த சக்தியை தான் நம்ம பெரியவங்க கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடவுள் ஒன்று எனக்கு மகாத்மா காந்தி அவருடைய கொள்கையில் ரொம்ப பிடிக்குது. அவர் ஹேராம்னு சொல்கிறான்னு அதெல்லாம் விட்டுருங்க. அவர் கடவுள் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளுக்கு வடிவம் கிடையாது. மகாத்மா காந்தி சொல்கிறது கடவுளுக்கு வடிவம் கிடையாது, ஆண் பெண் என்று ஜெண்டர் கிடையாது, அது உணரக்கூடிய விஷயம், அது வந்து விவாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல அப்படி என்ன சொல்றாருன்னா, அவரு கடவுள் இந்த உலகத்துக்கு தோன்ற வேண்டும் என்றால் பசித்தவனுக்கு உணவு வேலை வடிவத்தில் தான் கடவுள் தோன்ற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். கடவுள் இல்லைன்னு நம்ம வச்சுக்குவோம். இல்லைன்னு வச்சு எங்க சிக்கல் வருதுன்னு சொன்னா, பொதுவாக எல்லாருமே நம்ம எல்லாமே குழந்தை குட்டி வச்சிருக்கோம். ஒரு ஆழ்துணை கிணறுக்குள்ள ஒரு 2 வயசு குழந்தை, உங்க குழந்தையோ பேர குழந்தையோ, ஒரு ஆழ்துணை கிணறு இருக்கு. அந்த கிணறுக்குள்ள 2 வயசு பையன் உள்ள விழுந்துட்டான், 60 கீழே போயாச்சு. நீ பதட்டம் இல்லாமல் இருப்பியா, சாமி நினைக்காம இருப்பியா? யோசனை பண்ணி பார்த்துங்க. ரயிலில் போயிட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கீங்க, உன் பொண்டாட்டி புள்ள பேர குழந்தைய ரயிலில் போயிட்டு இருக்காங்க, ஏசி கம்பார்ட்மெண்ட் டீ பிடிச்சிச்சு, ரயில் நிற்காம போயிட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தைய என் பொண்டாட்டி புள்ள குட்டி பேரை பற்றி ஐயோ சாமி யாராவது காப்பாத்துங்கன்னு நீ கும்பிட மாட்டியா? யோசனை பண்ணிக்கோ. 3வது விஷயம், டாக்டர்கிட்ட போகிறீங்க, வயிற்றில் கோளாறுங்கிறாங்க, அவங்க கைதிக்கு போகிறாங்க, அது டியூமரா கேன்சரா? சாதா கட்டியாக இருந்தால் பரவாயில்ல தப்பிச்சுக்கலாம், கேன்சராக இருந்தால் 6 மாதம் 1 வருஷம் முடிஞ்சு போகும். இது வயிற்றுக்குள்ள சாமி இது வெறும் கட்டியாக இருக்கு, ஒன்று இது கேன்சராக கூட கும்பிட மாட்டோமா? இந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலையில கூட ஒரு மனிதன் கடவுளை நினைக்கவில்லை என்றால் அந்த மனிதனை கூட்டிக் கொண்டு வார்கள், அவனை காலில் விழுந்து நான் கும்பிடுகிறேன். நான் வந்து பெரியாருக்கு எதிரான ஆள் கிடையாது. நான் இந்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, நமக்கு மனித சக்தியை மீறி ஒரு விஷயம் வரும்போது ஏதோ ஒரு பற்றுக்கோடு நமக்கு தேவைப்படுது. அந்த பற்றுக்கோடு வந்து நமக்கு இப்படி கடவுளுங்க பேரில் நம்ம ஆளுக்கு காலங்கமாக உருவாக்கி வச்சிருக்காங்க. அது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாத விஷயம். அப்புறம் நீங்கள் ஆத்திகனாக இருந்துட்டு போங்க, நாத்திகனாக இருந்துட்டு போங்க, அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த மனிதனை நேசி. பாருங்க, என்ன ஜாதிக்காரன்னு பார்க்காதீங்க, அடுத்த மனிதனை நேசி, அவன் மீது அன்பு செலுத்து, அவனை சமமாக மதி, இல்லாதவன் முடியாதவனுக்கு ஓடி சென்று உதவு. இதனை செஞ்சீங்கன்னா நீ மாமனிதன். நீ சாமி கும்பிட நீ மாமனிதன், இதை மட்டும் நீ பண்ணா போதும். அதைத்தான் அவர் பெரியார் வேற மாதிரி சொல்றாரு, கடவுளை மற மனிதனை நினைக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, பக்தி என்பது தனி மனித பிரச்சனை, ஒழுக்கம் என்பது சமுதாய பிரச்சனை,
ஒரு மனிதன் ஒழுக்க சீலனாக வாழ்ந்தால் அவன் பக்திமானாக இருக்க வேண்டிய தேவையில்லை என்கிறார். நாட்டு விடுதலைக்கு பாடுபட்ட உண்மையான தலைவர் 4 பேரை சொல்லுங்க எடுத்தா நம்ப மாட்டேங்க. 1920களிலே 4 பேர்ல வ.உ.சி., பெரியார், திருவிகா, காமராஜர், இந்த 4 பேர் தான், வேற யாரும் சேர்க்கவில்லை. அந்த 4 பேர்ல நம்ம ஆளு ஒருத்தர். 1920களில் இவர் தமிழ்நாட்டில் காந்தியினுடைய பிரதான சீடர். அதுக்கப்புறம் பெரியார் வந்து காந்தி சொன்னார்னு கதர் சட்டை போடுறாரு. நாகம்மை கண்ணம்மை தங்கச்சி அதிகம் போட சொல்றாரு. தெரு தெருவா போய் கதர் துணி விற்கிறாரு. அப்புறம் வந்து ஈரோடுக்கு காந்தி வராரு. ஞாபகம் வச்சுங்க, பெரியார் வீட்டுக்கு காந்தி வராரு. காந்தி கல்லு கடை மறியல் பண்ணலாங்கிறாங்க. என்ன பண்ணலாம், மறியல் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. பெரியாரும் நாகம்மையும் கண்ணம்மையும் மறியல் நாங்கள் சம்மந்தப்படுறோங்கிறாங்க. வெள்ளக்காரன் இதை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்குறான். இதை டிசைட் பண்ண வேண்டியது ஈரோடு 2 லேடிஸ், நாகம்மை கண்ணம்மையும் தான் இந்த மேட்டர் டிசைட் பண்ண முடியும், யாரும் பண்ண முடியாதுன்னு காந்தி சொல்றாரு. இவங்க 3 பேர் ஜெயிலுக்கு போறாங்க. கல் இறக்குறாங்க அப்படின்றதுக்காக 500 தென்னை மரத்தை ஈவரக்கம் இல்லாமல் வெட்டி போட்ட ஒரு பெரியார். ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸுக்குள்ள இவர் போறதுக்கு மெயின் காரணம் ராஜாஜி. பிளவுபடாத சென்னை ராஜதானியுடைய முதலமைச்சராக பெரியார் ஆக வேண்டும் என்று கெஞ்சியவர் ராஜாஜி. அப்ப அவர் சொன்னார், அந்த நம்பே வேண்டாம், இந்த ஓட்டு போறவனுக்காக வந்து என் இஷ்டப்படி மாற்றி என்னால் பேச முடியாது, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன், நான் கண்டிப்பா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அரசியலுக்குள்ள வரவே இல்லை. இப்படி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நாத்திகம் தலையெடுத்த போது 2 பேர் வேற வழி இல்லாமல் பிரிவினை வந்து விட்டது. எது வந்தாலும் இந்த பெண் அடிமைத்தனம், பெண்களுக்கு கல்வி வேணுங்கிறாரு, பெண் அடிமைத்தனம் ஒழிய வேணுங்கிறாரு, பெண்களுக்கு கல்வி வேணும், கல்வி வந்து பெண்கள் வேலைக்கு போகணும். கொலைகாரன் குடிகாரம் மனைவியாக இருக்காதே, தாலியை அறுத்தறி. என்ன கோபம் பாங்க அவருக்கு. ஒரு மூர்க்கனுக்கு மனைவியாக இருந்து 3 குழந்தை 5 குழந்தை 7 குழந்தை பெற்றுக்காதே, கருப்பையை அறுத்தறி அப்படி சொன்னவர் பெரியார். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இனத்திலே IAS IPS அறிஞர் கலைஞர் கலைஞர் எவ்வளவு பெரிய பேராசிரியர் உருவாக்கான அத்தனைக்கும் 95 வயசுல பக்கெட்ல ஒண்ணுக்கு போயிட்டு படாத பாடுபட்ட மனிதன் பெரியார் அவர்களை நாம் அவன் ஞாபகப்படுத்துகிறோம். ராஜாஜி அவர் இறந்து போயாச்சு. ராஜாஜியோடைய உடம்பு வந்து சிறையில் வச்சிருக்காங்க. பெரியார் அங்கே போறாரு. போனோடனே ஒரு பெரிய உருவம் உட்கார்ந்துருக்காரு, 95 வயசு, ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. ஏதாவது VV கிரி வராரு. நாட்டினுடைய முதல் குடிமகன் நின்றுட்டு இருக்காம்பா, நான் சேர்ல உட்காந்துருக்கேன், இறக்கி கீழே உட்கார வைங்க அப்படின்னாரு. ஐயா கீழே உட்கார வச்சுட்டு அப்புறம் மேலே தூக்க முடியாது, அதெல்லாம் தெரியாது. VV கிரி நிற்கிறாரு. அவர் நான் கீழே உட்கார வேண்டி கீழே உட்காந்துட்டு அந்த சிறையில் தீ மூட்டிய போது கதறி கதறி அழுதவர் பெரியார். அதனால பெரியார் நீங்க தயவு செய்து சாதாரண ஆளா நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய திரையுலக வாழ்க்கையின் போதும் இப்பவும் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் யாருன்னு சொல்ல முடியுமா? உலக அளவில் எடுத்துட்டீங்கன்னா ஹாலிவுட்டுக்கு அடுத்து நகைச்சுவை நடிகர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி தான். வேற எந்த மொழியும் தெலுங்குலையோ கன்னடத்திலோ ஹிந்தியிலும் கிடையாது. வெரைட்டி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த டேலண்டட் நகைச்சுவை நடிகர்கள் வந்து ஹாலிவுட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்ம பெருமையோட சொல்லிக்கொள்ளலாம். அது நிறைய பேர் எடுத்துக்கிட்டால் நம்ம முடிக்க முடியாது. நான் வாழ்ந்த காலத்தில் என்னோட நடித்த நடிகர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் நாகேஷ். தாராபுரத்தில் ஒரு ரயில்வே அதிகாரியுடைய மகன் குண்டு ராவ்னு பேர். நாகேஷோட பேர் குண்டு ராவ். அதாவது சும்மா ஏமாத்திரம் கிடையாது, 1000 தண்டால் படுத்தான 1 2 3 4 5 6 1000 தண்டால் எடுத்த ஆளு நாகேஷ். நீ சாதாரண நினைச்சுக்காதீங்க. நீங்க ஊர் தெப்ப குளம் பெரிய பெரிய தெப்ப குளம், இந்த குளத்துக்குள்ள இங்க உள்ள தண்ணிக்குள்ள போவான், நீங்க ஏன் பார்த்துட்டு இருப்பீங்க, டே எப்படிமா அந்த பக்கம் போயிருப்பான். அவ்வளவு ஆழமா போகக்கூடிய அவ்வளவு நீச்சல் போய் வீரன். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது பெரியம்மா வந்து கம்ப்ளீட்டாக முகமே போயிடுச்சு. அந்த அம்மா வந்து அந்த பொண்ணெல்லாம் போன கண்ணாடியை பார்த்தோன்னே இனிமேல் நாம் ஏன் உயிர் கொடுக்க வேண்டும், நாகேஷ் 3 தடவை தற்கொலை பண்ணிக்க போயிடுச்சுனார். அப்படிப்பட்ட மனிதன் மனசை தேர்த்திக்கிட்டு மெட்ராஸ் வந்தான், ரயில்வேல வேலை பார்த்தான். நடிப்புல பயங்கர ஆர்வம். யார் வீட்டில் கல்யாணம்னு சொன்னால் கூட போகுது. கல்யாணம்னா நீங்கள் நிச்சயத்தமானாலும் சரி, ஒரு ரிசப்ஷனாலும் சரி, ஒரு நீல துணியை ரெடியாக வச்சுருப்பான். இப்போ இந்த மேடக நீல துணி வச்சுருப்பான். சார் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க சார், கெஸ்ட்டில் பார்த்து நடிக்கிறேன் சார். அந்த 1/2 மணி நேரத்துக்கு அந்த 1/2 hour ஸ்கிட், ஒரு சின்ன குட்டி நாடகம் ஒன்று நாகேஷ் கொடுவார். இந்த மாதிரிலாம் போட்டிருக்கும்போது மாம்பலம் கிளப் ஹவுஸில் இவர் மாதிரியே வேலை வெட்டி இல்லாத ஆள் பாலி,
வாலி இப்போ வந்து பாய் தேடி இருக்கிற காலகட்டம். நாகேஷுக்கு வாலிக்கு சோறு ஓட்டவன் நடிகர் ஸ்ரீகாந்த், வெந்நீர் ஆடை கதாநாயகன் ஸ்ரீகாந்த். இதுக்கப்புறம் இவர் திறமையை பார்த்து பாலாஜி அப்போ ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நேராக நாகேஷை ஒரு நாள், டேய் என்னடா சாமான் வச்சிருக்கேன்னா, என்னத்தை பெருசாக இருக்குது, தகர போட்டி 2 கிழிஞ்சி போன பெட்ஷீட் தூக்கி போட்டுக்கு வா போகலாம். அது நேராக கூட்டிகிட்டு போய் தன்னுடைய வீட்டில் வந்து குடி வச்சிட்டார். பாலாஜி வீட்டிலே நாகேஷ் குடியேறி விட்டார். போன நம்ப மாட்டேங்க, பாலாஜி மனைவி விட்ட நான் ஷூட்டிங் லேட்டாக வருவேன், எனக்கு முன்னாடி அவன் சாப்பிட்ருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நாகேஸ்வரன் அவனுக்கு நான் வரக்கூட சாப்பாடு போட்டணும் வெயிட் பண்ண சொல்லி, அந்த மாதிரி டயத்துக்கு சாப்பாடு போட சொல்லி அவர் நடிக்கிற படங்கள்லாம் இந்த எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் நாகேஸ்வரன் ஒரு பையன் இருக்கிறான், பிரமாம ஆக்ட் பண்ணுவான், ஐயோ ஒரு சீன் கொடுங்க, ஒரு சீன் நடிச்சு கொடுங்க, அனுப்புக்கு பாலாஜி பார்க்கலாமாங்க. உடனே இந்த மாதிரி நாள் நாகேஷ் போவான், நல்லா பார்ப்பாங்க, நல்ல பையன் இப்போ நடுவுக்கு பார்ப்பாங்க. சரி தம்பி போங்க சொல்லி பண்ணிட்டு போயிட்டு உடனே பாலாஜிக்கு ஃபோன் பண்ணி, பாலாஜி ஒரு பையனை அனுப்பியிருந்தியா பார்த்தேன், ரொம்ப பிரமாதம், நீ இந்த படத்துக்கு உனக்கு 27,000 சம்பளம் கொடுக்குறான், உனக்கு சேர்த்து ஒரு 5 ரூபா 30 ரூபா கொடுக்குறான், இந்த பையனுக்கு வேஷம் தர முடியாதாங்க. இதுதான் நாகேஷ் நிலைமை. இந்த நாகேஷை தாமரைக்குளம் படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகப்படுத்தினவர் முக்தா. வாரிசாருக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி மூலமாக வளமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தவரும் அதே முக்தா சார் தான். அந்த நாகேஷ் தான் அப்புறம் நெஞ்சிரு வளையானம், காதலுக்கு நேரம் இல்லை, எப்படி படம் அப்படி படன்னு நவகரகம், ஏர்நீச்சல், பாமா வஜன் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் 1965 பிற்பகுதியில் இந்த கொண்டாடப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய படத்திலையும் சிவாஜி படத்திலையும் நாகேஷ் தவிர்க்க முடியாத நடிகராகிவிட்டார். ஞாபகம் வச்சுக்கணும். நாகேஷுடைய நடிப்பை திருவிளையாடல் அந்த தர்மி வேஷத்தை இனி நாகேஷே பண்ண முடியாது. சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது இலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா எனக்கு தெரிந்து அவ்வளவுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ பள்ளிக்கூடங்களும் பெற்றோர்களும் மார்க்னு பசங்களை போட்டு கொடுமை பண்ணுறாங்க. இது சரியா? அதாவது 2 குரூப் இருக்குது சார். அதாவது 80% பெற்றோர்கள் வந்து தங்கம், அந்த 20% பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைகளை பந்தய குதிரை மாதிரி, சண்டைக்கோழி மாதிரி, பிராய்லர் சிக்கன் மாதிரி ஜெயிக்கணுங்கிற ஒரு கோணத்தை வச்சு அந்த குழந்தைய கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த 20% பெற்றோர். காலையில் அந்த 4:30 மணிக்கு அந்த குழந்தைகளை உட்கார வச்சு அது ஒரு டீயோ காஃபியை கொடுத்து படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மயக்கம் மட்டும் விழுந்தா கூட திரும்ப தட்டி தலையில் கொட்டி எழுப்பி விட்டு திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போயிட்டு வந்தோடனே பழையபடி டியூஷனு, அப்புறம் ஹோம்ஒர்க், 18 மணி நேரம் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. இன்னும் சில ஸ்கூல்களில் கிட்டத்தட்ட வந்து மார்க் வாங்க மெஷினாவே கொத்தடிமை மாதிரி பல பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. கொத்தடிமை மாதிரி குழந்தைய கொண்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மார்க் வாங்குறது மட்டுமே வாழ்க்கை இல்லை, நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன கதை சொல்றீங்க, அதாவது உங்க பாட்டையும் சம்பாதி சொத்தெல்லாம் நான் அடமா வச்சு படிக்க வைக்கிறேன், என் பென்ஷன் பணம் நான் போட்டிருக்கிறேன், நீங்க மார்க் வாங்கல நம்ம எல்லாரும் ரோட் நிற்கணும், இல்லை எல்லாமே 4 செத்து போகணும், இப்படி கதை சொல்றீங்க. அதாவது ஒரு குழந்தை 96.4 மார்க் கட் ஆஃப்னா 96.4 வாங்கினா நீ ஏன் 97 மார்க் வாங்கவில்லை? 98.6 கட் ஆஃப் வாங்கினா ஏன் 99 மார்க் வாங்கவில்லை? 99.2 வாங்கினா ஏன் 100 மார்க் சொல்லி சொல்லி இந்த குழந்தைய தற்கொலை பண்ணிக்குது. அட முட்டா பசங்களா, இப்படியா கொடுமை பண்ணுவீங்க? நீங்க நல்லா புரிஞ்சுங்க. உலகமே கொண்டாடுகின்ற, உலகமே கையெழுத்து கும்பிடுகின்ற, வணங்குகின்ற மகாத்மா காந்தியோடைய மெட்ரிகுலேஷன் மார்க் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? மகாத்மா காந்தியினுடைய மெட்ரிகுலேஷன் மார்க் 625க்கு 247.5. மேத்ஸ்ல ஃபெயில் மார்க் 30 மார்க் மேத்ஸ்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போய் கேட்குறாங்க 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது, இந்த பையன் எனக்கு ஏதாவது ஃபோக்கஸ் இருக்குங்களா, எதையா வருவானா? எதுலையுமே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, மொத்தம் பிளாங்காக இருக்கிறான், ஏதாவது தேர்னா பார்க்கலாம்னு ஐன்ஸ்டீன் சொன்னாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6ஆம் கிளாஸ் படித்த காமராஜர் அவர்கள் தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து 9 ஆண்டு நாட்டை ஆண்டாரு. 4ஆம் கிளாஸ் உங்க ஊரில் படித்த எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டாரு.
8ஆம் கிளாஸ் படித்த கண்ணதாசன் மாதிரி எந்த கொம்புன்னு பார்த்து எழுதிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 11 லட்சம் பேர் பரிசு எழுதுறாங்க +2ல. 3000 பேர் தான் ரேங்க் ஹோல்டர்ஸ். பாக்கி உள்ளவங்கள 10,97,000 பேர் உங்களை மாதிரி நம்ம மாதிரி தான். நீங்கள் நாம எங்கே படித்தோம்? நம்ம வாழலையா? ஆனால் தயவு செய்து குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் ஓவியராக இருந்திருக்கீங்க. ஆமாம். நடிகராக நடிச்சிருந்திருக்கீங்க. தேசிய தலைவர்கள் படங்கள்லாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி வரைந்த படங்களை சினிமா துறையில் யாராவது அதை பற்றி பாராட்டியிருக்காங்களா? அதை பற்றி உங்கள்கிட்ட பெருமையாக பேசியிருக்காங்களா? வேஷம் படம் புத்தகத்தை வந்து அவர் குமாரசாமி ஆசிரியர் தான் அவங்க ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து ஓசியில் கொடுப்பார். அதில் படங்கள்லாம் வரைஞ்சி நடிகர்களுக்கெல்லாம் வரிசையாக வந்து தாபாலில் அனுப்பிட்டு இருந்தேன். எம்ஜிஆருக்கு அனுப்புனேன், சிவாஜிக்கு அனுப்புனேன், சாவித்திரிக்கு அனுப்புனேன். எல்லாருக்கும் ஒரு போஸ்ட் கார்டில் பதில் வரும். ஜெமினி கணேசன் ஒரே ஒருவர் தான். அவர் லெட்டர் பேடில், ஒரிஜினல் லெட்டர் பேடில் கைப்பட எழுதி நீ வருங்காலத்தில் மிகச்சிறந்த ஓவியனாக வருவாய் என்று கைப்பட லெட்டர் எழுதி ஜெமினி கணேசன் கையெழுத்து போட்டு வச்சுருக்கேன். ஆங்கில கையெழுத்து தமிழில் எழுதியிருப்பார். பட் இந்த பிரேம பாசம் பட்டில் ரொம்ப அழகாக இருப்பார். அந்த ஒரிஜினல் ஃபோட்டோவை அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் சென்னை வந்து அவர் படத்தை நான் வரைய ஆரம்பித்தேன். 1960 நான் வரைஞ்சிட்டேன். அப்போ ஒரிஜினல் அப்படியே இருக்கும். அந்த ஃபோட்டோ மாதிரி வரைஞ்சிருந்தேன். 65 நடிக்க ஆரம்பித்தேன். 66 சரஸ்வதி சபத படத்தில் ஜெமினி அவர்களோடு நான் நடிக்க ஆரம்பித்தேன். நடிக்கும்போது 1966 அக்டோபர் மாதம் பொம்மை இதழிலே நான் வரைந்த ஓவியங்கள் வெளியாகி இருந்தது. இந்த ஓவியங்களை பார்த்துட்டு என்னோடய செல்ஃப் போர்ட்ரேட்டை பார்த்துட்டு செட்டில் இருந்த ஜெமினி என்னை மாப்பிள்ளை கூப்பிட்டு, மாப்பிள்ளை உன் பொம்மை பார்த்தேன், ஒரு லைன் டிராயிங் இருந்துச்சு, அது இந்த வேர்வை வடிகிறது கூட நீ போட்ட ஒரு வேர்வை துளி இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பாராட்டினார். இப்படி தனிப்பட்ட முறையில் எந்த நடிகரும் பாராட்டி பார்த்ததில்லை. அப்புறம் மறுநாள் என்ன பண்ணேன், உங்களுக்கே தெரியாது, நீங்கள் எனக்கு லெட்டர் போட்டீங்க, நீங்கள் அனுப்புகிற படத்தை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு கொண்டு வந்து ஜெமினி கிட்ட காட்டினேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பச்சை குழந்தை டே மாப்பிள்ளை கொடுறா, டே கொடுறானா, நீ தான் ஒரிஜினல் ஆள் இருக்கியே, இது பொம்மை தானே, இது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கவே இல்லை. 66 கேட்டார், நான் கொடுக்கவே இல்லை. வருடங்களை ஓடிக்கொண்டே இருக்குது. 80வது சதாபிஷேகம் நடக்குது அவருக்கு. அப்போ சூர்யா சொன்னார், அப்பா இப்போ பார்க்கும்போதெல்லாம் கேட்குறாருல, இப்போ கூட அந்த படத்தை கொடுக்கலன்னா அது என்னப்பா, அந்த படத்துக்கு என்னப்பா மரியாதை அப்படின்னாரு. சரி இந்த அம்மா கூட்டிகிட்டு அந்த படத்தை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். எல்லாம் 80 வயசுக்கான மரியாதைன்னு எல்லாம் போனேன். கார் தொட்டு கும்பிட்டாங்க. என் பின்னாடி கவிப்பேரரசு வைரமுத்து வந்திருந்தார். அவர் பிரதர் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஜெமினி மாமா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அது கொடுப்பேன், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தப்பாக சொன்னாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னேன். அவர் அப்படியே டெஸ்ட் பண்ண வந்தார். மாமா கார் தொட்டு கும்பிட்டேன், மாமா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு, என்ன ஏன் படம் தான் அப்படின்னாரு. உடனே பிச்சு காட்டினோடனே கமலாசன்ராஜ் கடைகள்னு தண்ணி விட்டாங்க. எங்கள் அப்பா மேலே நீங்கள் இவ்வளோ பெரிய வச்சுருக்கீங்களா சார்ண்ணா, உனக்கு தெரியாது. சிவாஜி ஒரு விதமாக என் மேலே அன்பு காட்டினார், எம்ஜிஆர் ஒரு விதமாக பாசம் காட்டினார். தந்தையின் பாசத்தை காட்டிய ஒரே ஒரு கதாநாயகனுடைய அப்பா தான். 1970-72 அவர் சில்வர் ஜூப்ளி ஹீரோ. எனக்கு 7,000 ரூபா சம்பளம். முதல்ல பிளேனில் போகிறேன் ஜெமினி கூட. போகும்போது என் கையை பார்த்தார், ஜோசியம் பார்ப்பார், மாப்பிள்ள டேய் பொம்பளை கிட்ட மாட்டிக்காதரா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏமாமா நீ மட்டும் பிருந்தாவத்து நந்தகுமார மாதிரி போராட்டத்துக்கெல்லாம் செட்டப் பண்ணிக்குவேன், நாங்கள் மட்டும் ஒழுக்கமாக இருக்குங்களா, டே வேண்டாடா, டே பயல வேண்டாடா, பயல வேண்டாடா. ஒன்று ஞாபகம் வச்சுக்க, அண்டர் த சன் என்ன மாதிரி விஷயமுள்ள நடிகரே கிடையாது. ஆனால் பகவான் வந்து இதில் எனக்கு ஒரு வீக்னஸ் வச்சுட்டான், அந்த மாதிரி நீ மாட்டிக்காடா என்று சொன்ன மனிதன். அந்த ஷூட்டிங் வந்து கங்கா கௌரின்னு பேர், பிஆர் பந்தில் டைரக்ட் பண்ணார், ப்ரொடியூஸ் பண்ணார். பெருமையை ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு. அங்கே வந்து திருச்சியை சேர்ந்த ஒரு ரசிகன் ஒருத்தன், ஜெமினி கணேசன் எப்பவுமே இவ்வளோ பெரிய கேரியரில் அசைவ சாப்பாடு கொண்டு வரும், இவ்வளோ பெரிய கேரியரில் அசைவ சாப்பாடு கொண்டு வரும். ஏன்னா சாப்பிட சொன்னோன்னே இந்த கடவுள் வேஷம் போடும்போது நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு நான் ஏபிஎன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை சாப்பிட மாட்டேன் நான். ஸோ 15 நாள் ஷூட்டிங் முடிஞ்சுது. கடைசி நாள் வந்து டே மாப்பிள்ள ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுல, இப்போ நீ வீட்டுக்கு தானே போகிறேன், இப்போ சாப்பிட்லாமண்ணா சாப்பிட்லான்னு. நம்ப மாட்டேங்க, உட்காந்தாரு, பிளேட் எடுத்து விரித்து வச்சார். எனக்கு பிளேட் சொன்னார், பிளேட் வரல, பரவாயில்ல என் கூட சாப்பிடுன்னு சொல்லி அவர் சாப்பிட்ற பிளேட்லேயே எல்லாத்தையும் போட்டு மீன் தனியாக லிவர், அப்புறம் அசைவம் சாப்பிட்றேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சபரி வந்து எப்படி ராமனுக்கு டேஸ்ட் பண்ணி பழத்தை கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு லேசாக கடிச்சு பார்த்துட்டு இந்த ஈரல் நல்லா இருக்குது சாப்பிட்றா, 5 நாள் நீ சாப்பிடல, இது பாரு இது தொடக்கறி நல்லா சாப்பிட்றா அப்படின்னு அந்த பெரியார் சாதத்தை ஊட்டி விட்டான். நான் என் தந்தையின் கையால் சாப்பிடவில்லை, ஜெமினி கணேசன் என்னை கூட்டி விட்டான்.
சார் நீங்கள் வந்து ராமாயணம் பேசிய பிறகு உங்களுடைய புகழ் உலக அளவில் பரவி விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து மகாபாரதம் பேசப் போகிறீர்கள் என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. மகாபாரதம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதிகாசம். அதை எப்படி நீங்கள் வடிவமைக்க போறீங்க? ஆயிரக்கணக்கான கேரக்டர்கள் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான கேரக்டர்களில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது? அதாவது எப்போ முடிப்பீங்கன்னு கேட்டால், வயிற்று கொண்டு குழந்தை வெளியில் வரலாம்னு எப்போ சொல்லுது அப்போ தான் பெருசம் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் படிச்சுருக்கிற விஷயம் நீ போதும் படிச்சது போதும் வெளியே சொல்கிறான்னு மனசு எப்போ சொல்லுதோ அப்போ தான் நான் சொல்ல முடியும். ராஜாஜி போன்ற மகா மேதைகள் எல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் படித்த விஷயத்த ஒரு சாதாரண சிவகுமார் 3 வருஷத்தில் சொல்ல நினைக்கிறீங்களா? அது பேராசை இல்லையா? பிஆர் சோப்ரா 1987 டெலிகாஸ்ட் பண்ணார் மகாபாரதம். அது தமிழ் வடிவம் நான் இப்போ பார்த்தேன். 70 மணி நேரம் ஓடுது. கிட்டத்தட்ட மகாபாரதத்தை கிட்டத்தட்ட அவர் முழுசாகவே சொல்லியிருக்கிறாரு. 70 மணி நேரம் ஓடக்கூடிய மகாபாரதத்தில் அதை குறிப்பிடுத்திட்டு இருக்கேன். அப்புறம் வியாசருடைய புஸ்தகத்திலிருந்து அந்த சான்ஸ்கிரிட்லேருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண அளவுக்கு தமிழ் வழியில் சோ அவர்கள் 2 புத்தகமாக மகாபாரதம் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுக்கார். 1500 பக்கம் இருக்குது. அதிலிருந்து நிறையா குறிப்பிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இளம்பரை மணிமாறன் தூத்துக்குடி சேர்ந்த ஒரு பேராசையை மகாபாரதத்தை 10 தலைப்புகளில் 20 மணி நேரம் பேசியிருக்காங்க. அது நீங்கள் முழுசாக கேட்டாலே ஒரு மகாபாரதத்தை கேட்டால் ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த 3 பேர்களுடைய வச்சு தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். முக்கியமாக இந்த கதாபாத்திரங்கள் 1000 சொன்னாலும் ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் இருக்குது. ஆனால் பளிர்னு நிற்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பீஷ்மருக்கு அப்புறமா கிருஷ்ணன் கேரக்டர் நிற்குது. அப்புறம் கர்ணன், தர்மர், அர்ஜுனன், இந்த 5 கேரக்டர் தான் மகத்தான கேரக்டர்கள். இதை இது வழியாக நீங்கள் மகாபாரதம் சொன்னாலே போதுங்களவுக்கு இருக்குது. அந்த வாழ்க்கையில் யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ, நான் ஏன்டா பிறந்தேன் எதுக்கடா பிறந்தேன் செத்து தொலைஞ்சா பெட்டர் நினைக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க தயவு செய்து யாராக இருந்தாலும் அவங்க மகாபாரதத்தில் கர்ணன் கதையை மட்டும் நீ கேளுங்க போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். அப்படி ஒரு உருக்கமான கதாபாத்திரம் இந்த கர்ணனுடைய கேரக்டர். இந்த கர்ணன் கேரக்டரில் குந்திபோஜன் மகள் குந்தி துருவாச முனிவருக்கு சர்வீஸ் பண்ணுறான். போகும்போது ஆசீர்வாதம் பண்ணுறாரு. உனக்கு பிடிச்ச யாரை பிடிச்சி அவன் கையெடுத்து கும்பிட்டேன்னா அவங்க மூலம் குழந்தை கிடைக்குங்கிறாரு. சூரிய பகவானை பார்த்து கும்பிடுறான். சூரிய பகவான் மூலமாக ஒரு குழந்தை கிடைக்குது. இவர் கன்னி பொண்ணு 12 வயசாக இருக்குது. இப்போ நம்ம குழந்தை பிறந்தா ஊருக்குள்ள கேவலமாக பேசுவாங்கன்னு உச்சி மோந்து கொடுக்காம தாய்ப்பால் கொடுக்காம அந்த குழந்தைய மூங்கில் படையில் வச்சு ஆற்றுல விட்டுறான். ஆற்றுல போன குழந்தைய அதிரதன்னு ஒரு தேர் ஓட்டி எடுத்து வளர்க்குறான். பையன் பெருசாகிறான். சுற்றி இருக்க பசங்கள்லாம் யானை ஏற்ற குதிரை ஏற்ற வில்வெத்த வாழ்வெத்த கற்றுக்கிறாங்க. இதை நானும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். சூரியகுமாரன் ஒரு பூணில் போட்டு நேராக பரசுராம கிட்ட போனான். பார்த்தோன்னே ஒரு பிராமண பையமாக தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார், எல்லா வில்வெத்த வாழ்வத்தை கற்றுக் கொடுத்தார். இப்போ தேவேந்திரனுக்கு பிரச்சனையாகி போச்சு. உலகத்திலேயே அர்ஜுனன் தான் பெரிய ஆளுன்னு நம்ம உலகத்தை சொல்ல நினச்சிட்டு இருக்கிறோம். இவன் அர்ஜுனன் அடிச்சிடுவான் போல் இருக்க, இவனை ஏதாவது ரிப்பேர் பண்ணி படுக்க வைக்கணும் முடிவு பண்ணி தேவேந்திரன் பண்டு வடிவம் எடுத்து கீழே வர்றான். இப்போ மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கு, நல்ல வேகாத வெயில். பரசுராமர் என்ன பண்ணுறது, கீழே தலை வச்சு படுக்கிறா கொஞ்ச நேரம், கீழே வைக்காதீங்க மடியில் தலை வச்சு படுங்கன்னு சொல்லிட்டு அடியில் கருணை சமணம் போட்டு உட்காடுறான். சமணம் போட்ட மடியில் பரசுராமர் தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தேவேந்திரன் மேலே மண்டு வழியத்தை இந்த கருணை தோடக்குள்ளே புகுந்து அப்படி கொயின்னு சுரஞ்சிட்டு போனான். ஆட்டுனா குரு முடிச்சிருவான்னு ஆட்டாமல் தம் கட்டி உட்காந்துருக்கிறான். ரத்த நாளத்தை குறைஞ்சோடனே ரத்தம் பீரிட்டு வெளியே வருது. அந்த பரசுராம மூஞ்சி ரத்தம் போட்டோடனே தொடச்சி ஈரமாக பார்த்தா ரத்தம், எழுந்து பார்த்தா வண்டு உள்ள போயிருக்கு. இது ஒரு பிராமண பையன் இந்த வலியை தாங்குற தகுதி அவனுக்கு கிடையாது. நீ சத்திரனாகத்தான் இருக்க வேண்டும். என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி என்னை ஏமாற்றி நீ பித்தா கற்றுக்கிட்ட, அதனால உனக்கு உயிர் ஆபத்து வருகின்ற போது நான் கற்றுக் கொடுத்த பற்றி உனக்கு பலனளிக்கா போகட்டும் சாபம் கொடுக்குறாரு. அப்படியே அங்கே வாழ்க்கை வீணா போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்தில் இப்போ கவசோட ரெண்டையுமே உங்களுக்கு தெரியும், கவசம் ரெண்டையுமே தானம் கேட்குறான் தேவேந்திரன். அதையும் அறுத்து கொடுத்துறான். அதுக்கப்புறம் ஆயுசு குறையுது. கடைசியில் பார் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மா காரி வர்றான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாலிபனை பையனை பார்க்குறான். இவன் அம்மா அப்பா சந்தோஷப்படுறான், அவன் பையனை பார்த்து சந்தோஷப்படுறான். கடைசியில் ஒரு வரம் கேட்குறான். அர்ஜுனன் மீது நாகாசுரத்தை ஒரு தடவை தான் ஏவ வேண்டும்ங்கிறான். இப்போ சொல்கிறான், இப்படி வரம் கேட்கறது மூலமாக உன்னுடைய மூத்த பையனுக்கு சாவை நீயே முடிவு பண்ண தெரியுமாமாங்கிறான். வேறு வடிகிலேயே தாமி அப்படிங்கிறான். மிச்சம் 4 தம்பி கொல்லக்கூடாதுங்கிறான், உத்தரவுங்கிறான். இப்படி படிப்படியாக அவன் சாகடிக்கப்படுகிறான். கடைசியில் 17ஆவது நாள் யுத்தத்தில் உடம்புல எள்ளு விழ கூட இடம் இல்லாமல் மொத்தமாக உள்ள போட்டாச்சு. எல்லா இடத்துல அம்பு தச்சாச்சு. மூச்சு வெளியே விட்டா உள்ளழுக்க முடியல. அந்த மாதிரி போராடிட்டு இருக்கும்போது
அர்ஜுனன் கேட்குறான், என்னையா இத்தனை அம்பு போட்டாச்சு சாக மாட்டேங்கிறான், என்ன பண்ண முடியும்? தர்ம தேவதை மடியிலே படுத்து கொண்டிருக்கின்றான், அவனை காப்பாற்ற முடியும், வழியே இல்லையானு நான் கூட்டிகிட்டு போகிறேன். நேரம் போனவன் மீண்டும் ஒரு அந்தன வேஷம் போட்டு ஒரு அந்தி பயங்கர நேரம் போர்க்கட்டில் கிடக்கிறான். அவன் நேராக போன பிச்சாந்தின்னா திரும்பி பார்த்தான். இந்த சூழ்நிலையில் கூட கருணனால் தானம் பண்ண முடியும் நினைச்சு வந்திருக்கிய, இதை விட எனக்கு உலகத்தில் என்ன பேர் இருக்க முடியும்னா, இல்லை இந்த சூழ்நிலையில முன்னால் தானம் கொடுக்க முடியும்னா, எங்கிட்ட இப்போ என்னையா இருக்க கொடுக்கறதுக்குன்னா, இத்தனை வருஷமா தானம் பண்ணி புண்ணியம் சம்பாதிச்சிருக்கே, அந்த புண்ணியத்தை நீ தானம் பண்ண முடியும்னா, இதோ தந்தையன் எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னா, வெறு வாய் சொல்லக்கூடாது, நீர் வாத்து சொல்லணும்னா, போர்க்கட்டில் தண்ணிக்கு எங்கே போவேன்னா ஒரு கணம் யோசிச்சான். நெஞ்சுக்குழியிலிருந்து ஒரு அம்பை உருவனா, ரத்த குபுகுன்னு கொடிச்சு எடுத்து வார்த்தான். இந்த வினாடி இத்தனை ஆண்டுகள் நான் தர்மம் செய்து சம்பாதிச்ச புண்ணியத்தை உனக்கு தாரை வார்த்தை கொடுத்தேன்னு போன்னு சொன்னான். கடகடன்னு கிருஷ்ணகண்ட தண்ணி வந்து, கருணா உன்னை போல ஒரு மனிதன் இந்த பூமியிலே கொடை செய்வதை பிறக்கவே மாட்டான்னு சொன்னான். இந்த மாதிரி விஷயங்கள் மகாபாரதம் நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம். Thank you.